சூரியனே சரணம் சரணம். அன்பே கடவுள். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நன்மையில் உள்ளவங்களுக்கும் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளான ஆத்மாவை, அதாவது உயிரை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறவிலிருந்து பிறவா இருக்க வர வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல இறைவன் அந்த பிரம்மம் நேரடியாக வந்து நமக்கெல்லாம் அழகாக எடுத்து சொல்லி, புரிந்தவர்கள் புரிந்தார்கள், புரியாதவர்கள் அறியாதவர்கள் என்று இல்லாமல், பேதம் இல்லாமல், ஜாதி மதம் பேதமற்ற இல்லாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்தும் செய்து காட்டி, வாழ்ந்து காட்டி நமக்கெல்லாம் ஒரு பெரும் வரப்பிரசமாக அமைந்தது. பொதுவாக சுவாமியிடம் இருக்கும்போது பல முறை வந்திருக்கோம். இப்போ நிறைய யூடியூப்பில் வந்து சாமியை பற்றி, அவங்களுடைய அற்புதங்களை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. சாமியோட அற்புதங்கள் வந்து அது இயற்கை, அவங்கள பற்றி நமக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா வந்திருக்கிறது பிரம்மா, அது எல்லாம் செய்யும். அதை பற்றி பேசி இவங்க எல்லாம் என்ன செய்ய போகிறோம், இதை பேசுகிறதுனால என்ன கிடைக்க போகுது, நம்ம என்ன பக்குவம் அடைஞ்சோம் அப்படிங்கிறதான் உண்மையானது. சுவாமி வந்ததுக்கு நம்ம என்ன நிலை ஆகணும், நம்ம என்ன கதி, நம்ம வந்து இந்த புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொன் பொருள், பணம், பொன் காசு, பிள்ளைகள், மனைவி, வீடு வாசல், இதர்களை கேட்பதற்காக நம்ம வந்து அப்பேற்பட்ட அவதார புருஷனாக வந்தார்கள். அதை நிறைவேற்றுவதற்காக வந்தார்களா? யாரும் நம்ம வந்து அதில் எந்த அளவுக்கு அவர்களிடத்திலே தன்னை அறிவது எப்படி என்று கேட்டார்களா, கேட்கவில்லை என்பது தெரியவில்லை. இறைவனிடத்தில் போகும் பொழுதெல்லாம் நிறைய சில வேண்டுதல்கள்லாம் வேண்டிய ஆரம்பத்திலே வந்து கொண்டிருந்தேன். அப்படி வரும்பொழுதெல்லாம் பார்க்கப்பட்டா அந்த கணக்கம்பட்டி என்ட்ரன்ஸில் உள்ள வரும்போது நான் என்ன நினைச்சிட்டு வந்தேங்கிறதே டோட்டலாகவே மறந்துடுவேன். அவற்றை போகும்போது என்ன கேட்கணும், என்ன பேசணும், என்னன்னு தெரியாமலே இருந்தது. ஆனால் அவங்க அப்படியே ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய அவங்க படிப்படியாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாமியை வந்து கரப்பாம்பூச்சி, பட்டாம்பூச்சி, இந்த பச்சை வெட்டுக்கிளி, இந்த மாதிரிலாம் பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இன்னும் சில பேர் அவருக்கு பேர் மூட்டைச்சாமி, அழுகு மூட்டைச்சாமி, அப்படி சாமி. இதெல்லாம் வந்து அது வந்திருக்க பரம்பொருள் என்ன, அதோடைய தாற்பயம் என்ன, அது எதுக்கு வந்திருக்கு, அது எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள், அதை நம்ம அறிஞ்சுக்கிறதுனா முதல்ல தன்னை அறிஞ்சாதான் வந்திருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பற்றியே புரிய முடியும். தன்னை அறியாதவனுக்கு எல்லாமே அதை ஒரு இப்படித்தான் ஏதாவது ஒரு பேரை வச்சு கூப்பிட்டுட்டு காலங்கள் கடந்து, ஜென்மங்கள் பல கடந்து இப்படியே நம்ம இருந்துகிட்டு போயிருக்க வேண்டியதான். எத்தனை பேர் ஒரு முறை கரூருக்கு இங்கே போயிட்டு வந்துட்டு இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தாங்க மோகன் சாலையில். ஆனால் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்து இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, சரி ஆனால் பக்கத்தில் இருந்து சாமி என்ன வந்ததில் மனசு ரொம்ப என்ன இதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமி நம்ம பக்கத்தில் ப்ரே பண்ணுறதெல்லாம் அவர் பேசி அவர் இதெல்லாம் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் போயிட்டு வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு மண்டையை, அதாவது ஒரு ஆன்மாவை கூட நான் முழுசாக பார்க்கல, எல்லாமே மிருகங்களாகவும் இதுவாக தான் முழுமையாக இருக்க ஒழிஞ்சு தன்னை தானே உணர்ந்தக்கூடிய ஒரு பக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னோண்டு ஒரு குச்சி மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து சொல்கிறாங்க, இந்த எது தூண்டி விட்டேன்னா அந்த பூமி இல்லாமல் போயிடும்டா அப்படின்னாரு. என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்படிலாம் செய்கிறாங்க, எவ்வளவு ஒரு இப்படிலாம் சாமி இது பண்ணுறாங்களேன்ட்டு நம்ம பட்டும் படாமல் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய வழிமுறைகள் எல்லாமே வந்து பெரிய பெரிய விஷயங்களை சொல்லும் போது நமக்கு அந்த நம்முடைய தாற்பயத்தை நம்மளுக்கு, ஏன்னா ஆரம்பத்திலேருந்து பக்தி அது இதுதான் அப்படிங்கிற நிலையிலே இருந்துகிட்டு இருந்தபோது
அவங்க மெல்ல மெல்ல ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கும்போது அதில் நிறைய விஷயங்களை புரியப்பட்டுச்சு. பொதுவாக இப்போ நான் சொல்லக்கூடியதில் பேர் இதெல்லாம் வராது. நான் சுவாமியை பற்றி தான் நினச்சி நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன். அதில் எது உங்களுக்கு புரியுது புரியல, அதில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால் ஏற்றுக்கணுங்க. அதனால் நான் அவரை முழுமையாக நினச்சி பண்ணும்போது அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசியாக நம்ம யாருங்கிறத அழகா சொல்லி கொடுத்ததை சத்குருவை தவிர எத்தனையோ காலங்கள் நம்ம யுகங்கள் வளர்ந்துருப்போம். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு பகவான் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய இதில் ஒரு பாக்கியம். ஆனால் அதை உணரணும் இல்லை, உணர்வே பிரம்மம். உணரலைன்னா ஏன்னா புறத்திலே பார்த்து பழகி பல ஜென்மமா இதையே பணம் காசு பொண்ணு பொருள் அது இதுன்னு சொல்லி பெருமை புகழ் இதெல்லாம் எதுக்கு ஆக போகுது, என்ன ஆக போகுது? நீ மரணம் ஆயிட்டீங்கன்னா அதெல்லாம் கூட வரப்போதா? நீ தேடி வச்சிருக்க சொத்தோ பணமோ மனைவி பிள்ளைகள் கணவர்கள் யாரும் கூட வரப்போறாங்களா? இன்னும் நிறைய பேர் சாமியை வேண்டுறாங்க. அவரை பெரும்பாலும் சாமியோட பக்தராக இருந்தாங்களா எப்படிங்கிறன்னா அவர் ஒரு வேலைக்கார மாதிரி தான் வச்சிருந்திருக்காங்க. நான் உன்னை வணங்குறேன், உன்னை 6 மாசமா கும்பிட்டேன், 10 வருஷமா கும்பிட்டேன், உன் கூடவே இருந்து தொண்டு செஞ்சேன், எனக்கு இன்னதே செய்யல அன்னதே செய்யலைங்கிறத வியாபார நோக்கமாக தான் அவரோட நிறைய சங்கமமாக இருந்தாங்களோ. அவர் என்ன சொல்ல வந்தாங்க, நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோம், இந்த பிறவியோட அர்த்தம் என்ன, ஒரு பிள்ளையும் கேட்கவும் இல்லை, அதை பத்தி உணரவும் இல்லையாங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இல்ல நமக்கு தெரியாம எத்தனை பேர் இருந்திருக்கலாம். உண்மையிலே சொல்ல போனா சாமியோட ஒரு பெரிய விஷயத்துல ஒரு குருமார்கள் என்ன செஞ்சாங்களாம், ஒரு சிஷியன் போய் இந்த முருகன்னா அழகுன்னு சொல்றாங்களே, அது அப்படிப்பட்ட அழகன் குமரன் அப்படின்லாம் சொல்றாங்களே, அவருடைய அழகை நம்ம நேரடியாக நான் பார்க்க முடியுமா? நீங்க தான் ஒரு பெரிய மகா குருவாச்சு, உங்களுடைய துணை கொண்டு அந்த முருகனுடைய அழகை பார்த்துடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, அது அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடாது. நீ பல முறை நீ கேட்கறதுனால வேணா உனக்கு ஒரு இது சொல்றேன். பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தீங்கன்னா உன்னுடைய தவத்தை மெச்சி அவர் ஏதாவது உனக்கு ஒரு காட்சி கொடுத்து அந்த காட்சி மூலியமா உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாருன்னா, எனக்கு உடம்பெல்லாம் 1000 கண்ணை படைச்சு கொடு அப்படின்னு நீ கேட்டு அதுக்கு பிரம்மாவும் அதுக்கு சரி 1000 கண்ணு தர்றேன்னு சொல்லியிருந்தாலும் அந்த 1000 கண்ணு மூலியமா நீ அந்த முருகனை பார்த்தீங்கன்னா கன்னத்துல ஒரு சிறிய ஒரு இடம் உனக்கு காட்சி கொடுக்க முடியும், நீ ரசிக்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன சாமி இவ்வளவு தவம் இருந்து 1000 கண்ணு வாங்கி அத்தனை கண்ணு மூலியமா பார்த்தா முருகனுடைய கன்னத்துல ஒரு சிறு துளி தான் தெரியுங்கிறீங்க, அப்ப முழுமையா நான் பார்க்க முடியாதா, அந்த தரிசனத்தை எனக்கு செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கிறார். நானே அதை பார்க்கல அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட முனிவர் அவர் சொல்றாரு, நானே இன்னும் முழுமையா பார்க்க முடியல அப்படிங்கிற அளவுக்குன்னா அப்ப வந்திருக்கக்கூடிய பிரம்மத்தை பத்தி சர்வசாதாரணமா அது எப்பேற்பட்ட பிரம்மம், அது எவ்வளவு, அதோடைய தாத்பரியம் என்ன, அதை தெரியாம அதை போய் பட்டாம்பூச்சி மூட்டை பூச்சி அந்த பூச்சி மூட்டைச்சாமி அந்த சாமின்னு சொல்லி இப்படிலாம் இது சொல்றதுனால அதுலயும் ஒரு சில பேர் பேசும்போதெல்லாம் அதை செல்லுல வேற போட்டு விடுறாங்க, அந்த பட்டாம்பூச்சி வீட்டுக்குள்ள வந்துருச்சு சாமி வந்துட்டாரு அப்படின்னு. ஏன் அவர் இப்படி வந்தா தான் உங்களுக்கு சாமியா தெரியுமா, இல்ல அப்படித்தான் அவர் காட்சி கொடுத்தாரா? உங்களை மிகப்படுத்தி அவரை ஒரு பெருமையா நீங்க எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். பக்தியோட ஒரு உள்ளன்பரோட நீங்க உணர்ந்தா போதும். அவரை இதை பத்தியெல்லாம் அவர் கவலைப்பட போறதும் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு அவரோட ஈடுபாடுல இருக்கோங்கிறத இதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாமியோட ஆரம்ப நிலையில இடுமன் மலையிலிருந்து அவங்க கணக்கம்பட்டிக்கு அப்போ வர்றதுக்கு முன்னாடி ஒரு சாயந்தர நேரம், அப்ப எல்லாரும் பக்தர்களா ஒண்ணு சேர்ந்து இருக்கும் பொழுது அப்ப அதுல ஒருத்தர் 2 பேர் வரும்போது ஒன்னா வந்துகிட்டே இருந்தாங்க. நான் சாமியோட இத்தனை வருஷம் இருந்தேன், நான் சாமியோட 10 வருஷம் இருந்தேன், சாமியோட அப்படின்னு சொல்லி இவங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறத சாமி வெளியில இருந்து அப்புறம் கொஞ்ச நேரத்துல இருந்து வந்துட்டாங்க. இங்கனக்குள்ள ஒரு 10-15 பேர் சேர்ந்துட்டாங்க. சாமி வந்த உடனே எல்லாம் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக கணக்கம்பட்டி பாத யாத்திரை நடந்துட்டாங்க. கணக்கம்பட்டி வந்து அந்த மைல்கல்ல உள்ள நுழையிற இடத்துல ரிட்டர்ன் திருப்பி பழனி அந்த அந்த கொடைக்கானல் ரோடு திரும்புறதுக்கு காரணம் இருந்து பழையவனி ரிட்டர்ன் கணக்கம்பட்டி இப்படியே மாறி மாறி நடக்கிறாங்க. ஒரு இடத்துலயும் நிக்கல. இவங்க வந்தவங்க எல்லாம் என்னடா அது, நான் முன்னாடி வந்தேன் பின்னாடி வந்தேன், எனக்கு சாமி ரொம்ப பழக்கம் அப்படி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் நடக்க முடியல. அவர் பாட்டுக்கு ஒரே மாதிரி போறாரு, ஒரு இடத்துல நிக்கணும், ஒண்ணுமே தெரியல. இந்த போனே வந்தே நான் 10 வருஷமா இருந்தவங்களாம் பேச்சையும் காணும், பேசிக்கிட்டு இருந்த அந்த இதெல்லாம் காணா போயிடுச்சு.
இறக்க ஓடி ஒரு 5 அடுப்பு நடந்துக்கிட்டாங்க. கடைசியா இந்த நடந்து போயிருக்கும் போது இந்த 15 10 ஆகி 8 ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. எனக்கு என்ன காணா போயிட்டாங்க. இதை மிஞ்சி ஒரு 4-5 பேர் தான் திறந்துகிட்டு இருந்தாங்க சாமி கூட. அப்ப நடுவில் அந்த ஒரு பழைய பாலம், ஒரு பாலக்கட்டை இருந்தது. அந்த பாலத்தை கட்டையில் வந்து சாமி இப்படி லேசா அப்படி சாஞ்ச மாதிரி நின்னாங்கல்ல. பொத்துன்னு இந்த 4-5 பேரும் அப்படி போதும் விழுந்து படுத்துட்டாங்க. இதே அப்பா என்னடா அதுன்னு சொல்லிட்டு சாமி உட்கார்ந்துட்டாரு. இவன் கீழே உட்காரவன் சாமி பழைய இப்படி சாஞ்சவரை டக்குன்னு எந்திரிச்சு நிமிந்து, டேய் என்னடா நடந்துச்சு, இப்போ அதுக்குள்ளேயும் படுத்துட்டீங்க உட்காந்துட்டீங்க, கிளம்புடா அப்படிங்கிறேன். அப்படின்னோன்னா எங்கிட்ட எந்திரிக்கிறது, தண்ணி குடிக்கல, ஒரு டீ ஒன்றும் கிடையாது. இவர் போய் ஏன்னா பந்தயம் வச்சுட்டாரு சாமி. நம்ம பேசுறதான் எல்லாமே ஒரு செயலில் ஒன்றும் இருக்காது, பேசுறது பூரா பொய். ஏன்னா பொய்யிலே பிறந்து பொய்யிலே பிறந்து பெரிய மகான் தாய்மார் சொல்லும்போது, யானும் போய் என் அன்பும் போய் என் நெஞ்சமும் போய், பக்தியில இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு மாறு தட்டியே காலங்கள் கடந்துருச்சு. உண்மையான அவர் எதை எதிர்பார்த்தாங்க, அங்க யாரு நமக்குள்ள என்ன அப்படிங்கும் போது இந்த மாதிரி இந்த போட்டிகள்ல அதுல ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு, சரி சாமி டெஸ்ட் வச்சுட்டாரு, இனி இந்த உடம்பு இத்து போற உடம்பு உளுத்து போற உடம்பு, இந்த உடம்பு இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம், இதில் நம்ம சுகம் தேடணுமா? அவர் எந்திரிச்சு நிற்காரு, நம்ம அதோட போயிடுவோம், போனா இறந்து போனான்னு அப்படியே எந்திரிச்சு தள்ளாடி அவரோட போனால ஒரு சில பேர்ல ஒரு பெருநிலைய பாக்கியத்தை அடைஞ்சாங்க. அதே நேரத்தில் சாமியோடைய தாத்பரியத்தை எந்த குருமார்களும் யாரும் வந்து தனியா வந்து உனக்கு இதை பண்ணி கொடுக்குறேன் இதை செஞ்சு கொடுக்குறேன்னு செய்ய மாட்டாங்க. நம்மளுடைய உணர்வால நம்ம வரணும், அப்பத்தான் நம்ம கரை சேர முடியும். இல்லைன்னா அது வேணும் இது வேணும் எதையோ வேணும்னு கேட்டுக்கிட்டு காலங்கள் கடந்துருச்சு, அவரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். சாமியோட பெரிய தாத்பரியத்தில் நம்ம இஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணணும் செய்யணுங்கிறத எங்க வேலையே கிடையாது. அது இஷ்டப்படணும். இவன் கரை சேருவான், இவன் கரை சேர மாட்டான், இவன் எத்தனை ஜென்மமா தொடர்ந்து வராங்கிறது அது முடிவு பண்ணி ஏற்கனவே வச்சிருக்கு. நம்ம பிரயோத்தனம் பண்ணலாம் செய்யலாம், ஆனா அந்த தகுதியும் போக்குவரத்து அந்த காலமும் நேரமும் ஜென்மமும் அவரால் தீர்மானிக்கப்பட்டதுங்கிறதான் சத்தியம். இதுக்கு இடையில வந்து நம்ம என்ன வேணாலும் செஞ்சாலும் எவ்வளவு இருந்தாலும் அப்ப அவர் தான் இஷ்டப்பட்டார்ல, அவர் என்னைக்கு கொடுக்குறாரோ அப்ப நம்ம கரை தேறிக்குவோம் அப்படின்னு செஞ்சோம்னா முயற்சி. இது இறுதியில ஃபர்ஸ்ட்ல சாமி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மோன்சல் இருக்கும்போது சில அவருடைய இந்த சரணாகதி அப்படிங்கிற தத்துவத்தில் யார் எத்தனை பேர் அதில் வந்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது சில விஷயங்களை உண்மையாக அவங்கள்ட்ட சொல்லும்போது சாமி மேலே ரொம்ப அது என்னன்னு தெரியல நமக்கு, அப்படி ஒரு அவர் மேலே ஒரு உடன்படியா ஒரு பக்குவமா என்ன ஏதுன்னு தெரியல. சாமியோட திருநீர் கழிச்சா கூட அதை அப்படியே 2 கையும் ஏந்தி அப்படியே சாப்பிடும். சுற்றி உள்ளவங்களாம் என்னடா அவர் சாமி என்னதான் இருந்தாலும் அப்படி யூரின் பண்ணாத போய் குடிக்கிறாரு, நமக்கு தெரியல அது. ஆனால் அதை சாப்பிட்டவனுக்கு இளநீர் மாதிரியே இருந்தது. சாமியோட மலம் கழிச்சாருன்னு வச்சுங்களேன், அதை நாங்கள்லாம் சேர்ந்து எங்கள் குரூப்பில் எடுத்து இதெல்லாம் நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி அதை எடுத்து நான் சாப்பிட்ருங்க எத்தனையோ முறை. அதை எடுத்துக்கொண்டு வீட்டில் திருநீர் பாக்கெட்டில் போட்டு வச்சோம்னு வச்சுங்களேன், சத்தியமாக சொல்லி சத்குரு உடைய இதில் இந்த பெரிய விஷயத்த அது பெரிய வரப்பிரசாதம் மருந்தா இருந்தது. எத்தனையோ பேர் அதை நாங்கள் எதையும் நினைக்க கூட மாட்டோம், அந்த திருநீரெல்லாம் அது உள்ள இருக்கும், நாங்கள் எடுத்து லேசா பூசி எது ஒன்று இருந்தாலும் எப்படி காணா போச்சுன்னு பெரிய பெரிய மிராக்கள் மாதிரி பெரிய அதிசயங்களை ஏற்படுத்திச்சு. ஆனால் அடுத்தவங்கெல்லாம் என்னடா மலத்தில் போய் எடுக்கிறாங்க அப்படிலாம் கூட நிறைய பேர் அதை எங்களை கேள்வியும் கேட்டாங்க. எங்களுக்கு அதை பற்றி இல்லை, பூர்ண சரணாகதி. அவர் வந்தது யாருங்கிறது நம்மளை அறியாமலும் அறிஞ்சோ அவரை பற்றி ஊடுருவி உள்ள போகும்பொழுது நமக்கு நிறைய விஷயங்களை தெளியப்படுத்தி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது சாமிகிட்ட போகும்போது அவர் என்ன சொன்னார், ஒரு வாட்டி சீரடி போவோம் சாமி, எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சாமிக்கிட்ட போய் அவங்க சாமி வெளியில் போயிருந்தாங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக சாமி வந்துட்டாங்க. சரி சாமிகிட்ட கேட்காம போகக்கூடாதுன்ட்டு, சாமி இந்த மாதிரி சீரடின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏண்டா மண்ணுக்குள்ளே போகிறவனை பார்த்து என்னடா செய்ய போகிறேன்னு கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏடா நம்ம கேட்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் அவர் சாமி சொல்கிறார், ஏன்டா நேராக வந்து மலை போல் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்ன வேது ஏது வேணுங்கிற நேராக கேட்குறத விட்டு அவன் மண்ணுக்குள்ளே போகிறவனை போய் பார்த்து என்னடா செய்ய போகிற, ஏண்டா எத்தனை கிலோ கறி வாங்கி தின்ன, எத்தனை கிலோ அரிசிடா தின்னீங்க, எப்படா உடம்ப புத்தியை தவிர மற்ற எல்லாம் வளர்ந்துருக்குன்னு அவ்வளவு ஒரு 200-150 பேர் உட்காந்துருப்பாங்க கேட்டாங்க.
என்னடா இத்தனை பேரை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுகிறாரு சாமி, நம்ம ஒன்றுமே கேட்குறதுக்கு முன்னாடி இவர் இவ்வளோதான் சொல்கிறாரு அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, பக்கத்தில் உங்களெல்லாம் கூப்பிட்டுக்கு, ஏன் சாமி உங்களுக்கு சாமி என்னமோ பேசிக்கிட்டாங்களே, எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், என்னடா இவ்வளோ சவுண்டாக எத்தனை கிலோடா அரிசி வாங்கி தந்தா என்னடா கறி வாங்கி தண்ணின்னு கேட்குறாரு. பக்கத்தில் இருக்கிறவன் என்னமோ உங்கள்ட்ட சாமி பேசுனா. அப்போ யாருக்குமே அந்த பாடம் புரியலை. அவர் சவுண்டாக என்கிட்ட திட்டுறாரு, ஆனால் அங்கே இருந்தவங்களுக்கு தெரியலைங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே என்னடா அது உங்களுக்கு தெரியல, இத்தனை பேர் உட்காந்துருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு ஏதோ கேட்டுருச்சு என்னை தப்பாக நினைப்பீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டுங்க, நீங்கள் என்னன்னா ஒன்றுமே தெரியலைங்கிறீங்களேன்னு சொல்லி பெரிய பெரிய ஆச்சரியங்கள் நடந்துச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, சாமிக்கிட்ட நான் எந்த நேரம் எப்படி வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இங்கேருந்து வந்துட்டு ஊர்லேருந்து திருப்பி சாமிக்கிட்ட வரணும்னா அதுக்கு நேரங்காலம் எதுவும் தெரியாது. ஒரு முறை நைட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவால ஏதோ போகணும்னா ஏதோ உந்துதல் ஏற்பட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி ஊரில் புதுக்கோட்டையில் வந்து திண்டுக்கல்லில் இறங்குறேன். அப்போ அந்த நேரம் நல்லா மழை நேரம். திண்டுக்கல்லில் இறங்கி அந்த பசங்களில் போய் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கினேன். சரி நேரத்தில் போகிறோம் சாமி அப்படின்னு வாங்கும்போது என்ன நினைக்கிறேன், சாமி நான் எப்படி இங்கே வரேன் எதுக்கு என்னன்னு தெரியல, வீட்டில் கூட சொல்லலை, கடையில் இருந்த வேலை எப்படி நான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன், உங்களை நான் நினைக்கிறேன்னா இல்லை நீங்கள் என்னை ஏற்பாடு பண்ணி ஈர்ப்பு பண்ணி எங்களுக்கு அழைக்கிறீங்களா என்னன்னு தெரியல, இந்த வாங்கிட்டு போகிற ஜூஸை நான் போனோன்னா நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஒரு சின்ன பாட்டில் தான் வாங்கி இந்த ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டு பஸ் ஏறிட்டேன். ஏறி கணக்கம்பட்டில் இறங்கி நைட்டு 1:30 மணி இறங்கி போனால் ஒரே தவளை சத்தம், ஒரே இருட்டுக்கும் இருட்டு. அதில் இறங்கி நடந்து போய் என்ன நடந்து போகுது உள்ள என்ன ஒன்று பயம், அந்த பயம் எல்லாம் இருக்குது இல்லை. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது நினைக்கிறேன், அம்மா நைட்டு 1:30 மணி ஒரு புள்ளியும் இல்லை, சாமி ஜக்கமா தோட்டத்தில் இருக்காங்களா இல்லை இங்கே இருக்காங்களா எங்கன்னு தெரியலையே, நம்ம எப்படியாவது போய் சாமிக்கிட்ட பார்த்துடணுமே, இல்லைன்னா நம்ம தனியாக போகிறோம் எங்கே போய் தங்குறது, இந்த மலை நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இப்படியே போனேன். பால்கார சாலை, மோகன் சாலை எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், ஒரு இடத்துலையும் சாமி இல்லை. ஆகா நம்ம அங்கேயெல்லாம் இருக்காரு, நம்ம எங்கே தங்குறது என்னடா பண்ணுன்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கும்போது பக்கத்தில் மகேந்திரன் சாலை, அங்கே சாமி அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு, ஆகா சாமி இங்கே தான் இருக்கான்ட்டு அந்த தண்ணியில் வயர்ப்பில் குதித்து நேராக சரப்புறம் நடந்து உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னே ஒரு இடுப்பு அளவுக்கு பெரிய குழி, ஒரு 3 அடி இருக்கும் அகலம், நெட்டு வந்து ஒரு 18-20 அடி இருக்கும் நெட்டு, அந்த கேணியை ஒட்டி பெரிய குழியாக வெட்டி நடந்துக்கிட்டு இருக்கு வேலை. நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ணும்போது நைட்டு 1:30 மணி 2 மணி இருக்கும். போனோன்னே டக்குன்னு சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு போய் இந்த கல் மல்லாம் அள்ளி உள்ளேருந்து அள்ளி போடுறாங்க, நான் அதை போய் அள்ளி கொண்டு அங்கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்கு. சாமி இந்த கட்டிலுக்கு வந்தபடி கிராஸாக அப்படி திரும்பி பார்த்தார். பார்த்துட்டு 2-3 கல் அப்படி கொண்டே போட்ட உடனே, ஏண்டா நைட்டு 1:30 மணி நல்லா மழை பெஞ்சு அப்போ தான் லேசாக தூரிக்கிட்டு இருக்கு. அவங்க வேலை வாதம்னு கேட்குறாரு, ஏண்டா யாராவது ஜூஸ் வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு கேட்டார். எனக்கு தூக்கி நம்ம அங்கே நினச்சிடல வாங்கணும், ஒரு சாமி இங்கே கேட்குறாருன்ட்டு, சாமி இருக்குது சாமி அப்படின்ட்டு கொண்டு அந்த கிட்ட எடு அப்படின்னாரு. சரி அந்த ஹிட் பேக்கில் எடுத்து கொண்டு சாமிகிட்ட கொடுக்கும்போது சொல்கிறாரு, ஏண்டா வாங்கும்போது படிக்கிற காரணம் இல்லை ஏமாடா நீ பிறந்த, இங்கே வர்றதுக்கு அறிவு இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாடா வருவ, நீ தாண்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பிரித்து உடச்சி கொடுறானா உடச்சி கொடுத்தேன்னா குடித்தார். குடிச்சு முடித்தோடனே திருப்பி அந்த பாட்டிலேருந்து பத்திரமா கொண்டு வச்சுக்கன்னாங்க. சரின்னு அதை மூடி வச்சுட்டேன். கரெக்டாக 3 மணி வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. சாமி அப்படின்னு உள்ளே இறங்கு அப்படின்னாரு. சாமி அப்படின்னு அது இடுப்புல கரெக்டாக நெஞ்சளவு ஆழம். இறங்குடாங்கிறேன் அப்படின்னு சின்ன டக்குன்னு கீழே இறங்கி எங்கிட்ட இறங்குறது குதிச்சாச்சு உள்ள. குதிச்சோன்னா படு அப்படின்ட்டாரு. படுக்கவா சாமி, ஆமடா படுறா உள்ள அப்படின்னா படுக்க வச்சுட்டாரு. நான் படுத்து முடிச்சோன்னே எனக்கு கடை நடந்து, வீட்லையும் சொல்லலை ஒன்றும் சொல்லலை, என்னடா சாமி இங்கேயே புதைச்சிருவார் போல இருக்கு, நம்மளை இன்னைக்கு மூடிடுவார் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே படுத்துட்டேன். படுத்து முடிச்சோன்னே அடுத்த ஆள் என் காலுக்கிட்டேருந்து இன்னொரு ஆள், அவர் காலிலேருந்து இன்னொரு, கரெக்டாக அந்த 3 பேருக்கு அந்த குழி கரெக்டாக இருந்துச்சு. நான் அப்படியே உள்ளுக்கு பார்க்குறேன், கதன்னு இருக்கு, மேலே அவ்வளோ குளிராக இருந்துச்சு. கண்ணெல்லாம் திருன்னு முழிக்கிறேன். சாமி அந்த மயட்டு மேலே ஏறி, ஏன்னா 2 பக்கம் மணல் இருக்கு, இவர் ஏறி நின்னவர் இப்படி பார்க்குறாரு. இந்த மண் பூரா விழுகுது என் மேலே, நல்லா சரிஞ்சு விழுகுது. ஒரு மண்ணை தூசி கூட என் கண்ணில் விழுகலை. ஆனால் நான் பார்க்குறேன் உள்ளுக்கு பதட்டத்தோட என்னென்னமோ பயம், எத்தனை ஜென்ம பயமா, எத்தனை ஜென்மத்து, ஏன்னா அந்த வாசம் இருக்கும்ல, அந்த பூர்ண ஜென்மத்து வாசங்கள் நிறைய இருக்குங்கிறனால என்னன்னு தெரியல. அந்த மேலே போட்டிருந்த சொற்று, அந்த போர்வை மாதிரி போட்டிருப்பான்,
அது எடுத்து ஒரு அடி ஒரு சுருட்டுனார்ல, அப்படியே பிளாட்டை முடிஞ்சு போச்சு மெயினா. அப்ப காலையில சாமி முழிச்சு பார்க்குறேன், சாமி மேல அதே மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. சடனா எந்த நினைவு எதுவுமே வரல, மரத்து போன மாதிரி இருந்துச்சு உடம்பெல்லாம். நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிறது, ஏன்னா அது ஒரு சமாதி மாதிரி தான் இருக்குமோ, நம்ம இறந்துட்டோமோ அப்படிங்கிறதான் காலையில எனக்கு கொஞ்சம் நேரம் சென்று உதயமானுச்சு. சாமி இருக்கும்போது இதை பண்ணாங்களா என்னங்கிறது எனக்கு அந்த நேரம் புரியல. அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படின்னாரு, கையை காமிச்சாரு. அப்புறம் எந்திரிச்சு குழியை அப்படி எந்திரிச்சு அப்படியே வரப்பில் நடக்கிறாங்க. பின்னாடி எப்படி ஒரு மாடு கண்ணுக்குட்டி போகிற மாதிரி ஒரு சாமி பின்னாடி அப்படியே போனோம். இப்படியே சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே கொண்டு வந்தாங்க. இது என்ன ஏது, அதாவது இதை ஒரு நம்மளை பற்றி பெருமையாக சாமியோட பெரிய ஒரு இதுவாக இருந்து பெருமையாக பேசுகிறோம் அப்படின்னு தயவு செய்து இதை நினச்சிடாதீங்க. என்ன காரணத்துக்காக இது நடந்துச்சுங்கிறது நான் இது ஆரம்பத்திலேருந்தே இதை நான் சொல்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் ஒரு சாமி நேரடியாகவே சொன்னாங்க. சில விஷயங்கள்லாம் இலைமறைவு காய்மறைவாக இருக்கணுங்கிறத பரிபாசெல்லாம் இல்லை அவங்கள்ட்ட. அந்த உள்ளன்போடு யாரு பூர்ண சரணாகதியா இருக்கிறோம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சாமியோட பக்தி வேணும், எதுக்காக அவர்கிட்ட சரணமாகிறோம் என்ன ஏதுன்னு தெரியாமலே அவர்கிட்ட இருந்த கண்டுதான் அவருக்கு ஈஸியா நம்மளை செஞ்சிருப்பாங்களுங்கிற ஒரு நினைப்பு இருந்தது. சில நேரங்களில் நைட்டு 11 மணி 12 மணிக்கு 2-3 வாட்டி பாவமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு, உனக்கு என்னடா வேணும், இப்ப கேள்றா உனக்கு என்னடா வேணும் அப்படின்பாரு. நான் ஒண்ணுமே எனக்கு என்னத்தை கேட்கறது, நான் ஒரு நகை கடை வைக்கணும், இல்லை அது வைக்கணும் இது வைக்கணும், ஏதாவது கேட்க முடியுமா? இல்லை. அதுவும் அவர் கடைசியா சொல்றாரு, நல்லதுதான்டா, ஒன்றும் கேட்க தெரியாம இருக்கிற பாரு, அதுவே நல்லதான்டா உனக்கு, இல்லைன்னா பிறவி எடுக்கணும் அப்படின்னாரு. என்னடா இப்போ அவரையும் சொல்றாரு, அவரையும் அதுக்கு பதிலும் சொல்றாரு. எந்த மௌனமா தான் அதுகிட்ட நிறைய இருந்திருங்க. ஆரம்பத்திலே அதிகமா பேச முடியாது, பேச தெரியாது, பேச விடலை, அவர்கிட்ட கேட்கவும் சொல்லலை. இந்த சூழ்நிலையில போயிட்டு இருக்கும் போது இந்த சாமி கிட்ட என்ன செஞ்சேன்னா, அந்த பால் காய்ச்சல பக்கத்துல அவருடைய மலம் இருந்துட்டாங்க சாமி. அந்த கட்டிலே அது இருக்கு. மதுரையிலேருந்து 2 பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க. நான் டக்குன்னு சாமி பக்கத்தில் இருந்தனால டக்குன்னு போய் அதை கையில் எடுத்துட்டேன். டக்குன்னு சாமி எந்திரிச்சு பின்னாடி திரும்பி, ஏன்டா இங்கே ஒன்று இருந்துச்சு எங்காடா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பக்கத்தில் இருக்க அந்த மதுரை அந்த 2 பையங்க இருந்தவங்களும் இல்லை சாமி, எங்கடா அப்படின்னு, சாமி இந்த இருக்குன்னு கையில் இருக்கிற காமிச்சேன். என்னடா பண்ணுறா, எதுக்குடா அது அப்படின்னாரு. சாமி வீட்டுக்கு வேணும், போடுறா கொண்டே அப்படின்றாரு. சரின்னு பக்கத்தில் கொண்டே போடலாம்ட்டு பக்கத்தில் தெரிகிற மாதிரி வச்சேன். சரி இங்கே நிற்காம அந்த கட்டில் கொண்டே உள்ளே வச்சுட்டு வா அப்படின்னாங்க. கல்லை கொண்டே உள்ளே வச்சுட்டு தேடி பார்க்குறேன், அந்த இடத்துல அதை காணும். சரின்னு சொல்லிட்டு சாமி உடனே வண்டி எடுத்துகிட்டு மதுரைக்கு இதுக்கு போயிட்டாங்க, பழனிக்கு. நான் திருப்பி போய் அந்த வேப்பமரத்திட்ட உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி சாமி நினச்சிட்டு இருந்தேன். போய் 2 நிமிஷம் கொஞ்ச நேரம் கூட திருப்பி வந்துட்டார் சாமி. கரெக்டாக நான் வேப்பமரத்தில் உட்காந்துருக்கேன். எந்திரிச்சு எந்திரி அப்படின்னாரு. எந்திரிச்சு அந்த தொட்டிக்கு பக்கத்தில் நல்ல புல் உயரம் அவ்வளோ உயரம் இருந்துச்சு, அதுக்குள்ளே போய் படு அப்படின்னாரு. சரின்னு உள்ளே போய் படுத்தோன்னு உள்ள பூச்சி வட்ட என்னன்னு தெரியல, படுறான்னு படுத்துட்டேன். சுற்றி இவங்களை பூரா சத்தம் போட்டு விரட்டி எல்லாரும் முடிக்கிட்டாங்க, போச்சுட்டாங்க. அப்போ நம்ம மதுரையிலேருந்து சாமியோட ஒரு டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவரும் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல. கொஞ்சம் நேரம் சென்று ஒரு மணி நேரம் இருக்கும் உள்ளே படுத்திருந்தேன். அப்பயும் அதே மாதிரி டோட்டலாக எந்த உணர்வுமே இல்லை. இந்த பயம், உள்ளுக்க பூச்சி கடிக்குமோ நினச்சதெல்லாம் மறைஞ்சிருச்சு, காணா போயிடுச்சு. திருப்பி அவர் எழுப்புறாரு, எந்திரா அப்படின்னாருன்னா அப்புறம் தான் எந்திரிச்சு. அந்த வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதில் போய் படுறா அப்படின்னாரு. என்னடா படுக்க சொன்னாங்க தண்ணியிலன்ட்டு, லேட் பண்ணாத போ டக்குன்னு அப்படிங்கிற. நான் சட்டையில் பணங்கனா வச்சுருக்கேன்னா படுறான்னு சொன்னா போய் தண்ணியில் படுத்துட்டேன். அந்த வாய்க்காலில் அவன் நல்லா நனையணும்டா உடம்பு அப்படின்னாரு. சரின்னு இங்கிட்டு படுத்தேன், பிறண்டு இப்படி படுத்தேன். அப்படி படுக்கும்போது எனக்கு கீழே அவரை இன்னொருத்தர் அந்த டிரைவரை ஒருத்தர் வந்தார படுக்க வச்சுட்டார். 2 பேர் தான், மித்த யாரும் உள்ளே வர முடியல. இப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது சரின்னு இப்படி நிமிர்ந்து பார்த்தேன்ல, சாமி கரெக்டாக தலைமாட்டுக்கிட்டே நிற்கிறார். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவருடைய பாதத்தில் அந்த தண்ணி பட்டு, இதுக்கு ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, நான் காசிக்கு போகணும்னு சாமிகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மனசில். அதுக்கு தான் அங்கே போய் நீ என்னடா செய்ய போகிற அப்படின்ட்டு இவர் இங்கே புனிதமாக்கி அவ்வளவு கண்ணும் கருத்தமாக சாமி ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. இப்படியே இந்த நிலவில் போய்கிட்டே இருக்க போகிறோம்.
இப்படியே வர்றோம் போகிறோம், என்னன்னு கேட்க தெரியல. வீட்டில எல்லாம் கூட பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, படிக்கணும், அதெல்லாம் கேட்க தெரியல, ஒன்றுமே சொல்ல தெரியல. அவனுக்கு தானே பிறந்திருக்கான், அவனுக்கு தானே தெரியுங்கிற மாதிரி ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு உந்துதலோடு இருந்து இப்படியே காலங்கள் கிடந்துச்சு. ஒரு முறை என்ன செஞ்சாங்க, சாமி ஜக்கம்மா தோட்டத்தில் இருக்காங்க. ஜக்கமாட்ட தோட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க வேலை காலையில் போகும்போது அந்த கிணறு, இப்போ கூட இந்த பிரம்மா தண்ணின்னு சொல்கிறாங்களே அந்த கிணறு, அந்த கிணறை வெட்டி மணல் வந்து அவ்வளோ தூரம் கொட்டி வச்சுருக்காங்க. இங்கேருந்து போனோன்னே டே இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் மாற்றணும்டா அப்படின்றார். அவ்வளோ பெரிய மணல் மூட்டை போரா இருக்குது, அது எந்த காலத்தில் நாங்கள் தள்ளுறதுன்னு சொல்லிட்டு சரி சாமி சொல்லிட்டாங்கட்டு மம்பட்டி எடுத்து வெட்டி வெட்டி இந்த பக்கம் குமிச்சுக்கிட்டே இருக்கேன். கிருகிருன்னு சுற்றுது, என்ன நடக்குது என்னன்னு தெரியல, அப்படியே பிரச்சனை எடுத்து போச்சு. காலை நேரமே விடாமல் வெட்டு வெட்டுன்னு சொல்லி பக்கத்துலேயும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வெட்டி முடித்து அப்புறம் ஒரு மத்தியானம் கொஞ்சம் நேரம் ஆனோன்னா அப்புறம் இன்னொரு ஆள் வந்தாங்க. அப்புறம் மாற்றி மாற்றி வெட்டி இந்த பக்கம் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கரெக்டாக ஒரு 12-1 மணி இருக்கும் மத்தியானம். வாமிட்டு தண்ணியாக வாந்தியாக எடுக்குது. அது எடுத்து ஒரு மணி நேரத்தில் பேதி தண்ணியாக போகுது. வாமிட்டும் பேதியும் மாற்றி மாற்றி விடாமல் போகுது. அங்கே ஒன்றும் மருந்து மாத்திரை ஒன்றும் சாப்பிடலை, சுருண்டுட்டேன் அப்படியே. நைட்டு ஒரு 7 மணிலாம் பார்த்தீங்கன்னா விட விட விடவுனா ஆடுது, உடம்புலாம் தூக்கி தூக்கி போடுது. என்னடா அது பெரிய இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த வீட்டில் இருந்திருக்காங்க, எங்கே போக முடியும், அங்கே பஸ்ஸு கிஸ்ஸு ஒன்றும் கிடையாது. நாங்கள் இருக்கிறது ஜக்கம்மா தோட்டம். நான் என்ன செஞ்சேன், கொண்டு போனது ஒரு பெட்ஷீட்டு, அதை கீழே விரிச்சிட்டு இந்த பிள்ளைங்க படுக்கிறதா இவங்க படுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கீழே விரிச்சிட்டு அதை எடுத்து போத்திட்டு பார்த்தாலும் குளிர் தாங்க முடியல. இருக்க நேரம் ஆகிட்டே இருக்கு. வீட்டில் என்னங்க இப்படி ஜுரம் அடிக்குது, மேலாம் ஜுரம் அடிக்குது, இப்படி வகுத்தால் தண்ணியமாக போகுது, நிற்கவே இல்லையே, என்ன செய்யறது, சரி கிளம்புவோமா என்ன ஏதுன்னு அவங்களுக்கும் ஒரு இதுவாக சொல்லலை. சரின்னு அப்படி இருந்துட்டான். நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். ஒருத்தர் போய் சாமிகிட்ட கேட்டு வாங்கிட்டு சொல்லிப்பா அவருக்கு புரோட்டா போய் எல்லாருக்கும் இன்னி 2 பேரை வாங்கிட்டு வரான்னு அப்புறம் கொண்டாந்து என்னட்ட வீட்டில் கொண்டாந்து 2 புரோட்டா அந்த பிள்ளைங்க ஆளுக்கு ஒன்று கொடுத்தாங்க. அது எங்கே எனக்கு தான் பிரச்சனை இல்லையே, சாஞ்சபடி சுருண்டபடி கிடக்கிறேன். ஒரு 11 மணி இருக்கும். அப்படியே மெதுவாக எந்திரிச்சு இவங்கெல்லாம் பக்கத்தில் படுத்துருந்தாங்க. சாமிகிட்ட மெதுவாக போய் தூரத்தில் அவங்க படுத்துருக்காங்க, நம்ம நின்று வேண்டி சாமிகிட்ட வேண்டிட்டு வரோம். எந்திரிச்சு இப்படியே தள்ளாடி இப்படியே போய் அப்போ அந்த கொட்டை பக்கத்தில் அந்த ஜக்கம்மா தோட்டத்தில் கூறு கட்டியிருக்கு, இங்கே நின்றுக்கிட்டு சாமி அப்படின்னு இப்படி கும்பிட்டேன். வேற எதுவுமே நான் வேண்டலை. கும்பிட்டுட்டு திரும்புகிறேன், இல்லை டேய் அப்படின்னு சத்தம் கட்டுச்சு. அப்புறம் சாமி கூப்பிட்றாரு. இருட்டுக்குள்ளே பார்த்தேன், அந்த கட்டில் தெரிஞ்சிச்சு. உன்னே தாண்டா வாடாங்க அப்படின்னாங்க. சரி நீங்கள் இங்கேருந்து கிட்டக்கா போனேன். இன்னும் அங்கே நின்று பார்க்குறேன். அப்புறம் போகிறீங்க போகிற மாதிரி போகிறேன் அப்படின்னாரு. சாமி படுக்கிறான்னு சொன்னேன். அது படுக்கலாம், காலை பிடி அப்படின்னாரு. சாமி அப்படின்னு நான் நினைக்கிறேன், நமக்கு ஜுரம் அடிக்குது, இதை போய் சாமிக்கு தொட்டால் சாமிக்கு ஜுரம் வந்துருமே நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே தயங்கி நிற்கிறேன். டே முடிடானா அப்படியே நிற்கிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், காலை போய் இப்படி லேசாக முனியில் பிடிச்சேன். டே ஏத்தரா மேலே அப்படிங்கிறாரு. சாமி என்ன சாமி மேலே இந்த இடுப்பு வரைக்கும் பொடி, தடவை தொட்டு கொடுக்குற அப்படின்னா நான் தொடங்கும்போது அவருடைய பாதம் அந்த கால் வந்து ஜில்லுன்னு இருக்கு, சாமியோட கால். எனக்கு ஜோரா இருக்கனால என் கை நல்லா தெரியுது. சரிண்ணா அதோட சேர்ந்து சாமிக்கு இப்படி பிடிச்சி 2-3 ட்ரிப்பு தான் மேலே ஏற்றினே இல்லை. சாமி என்ன சொல்கிறாங்க, டேய் இப்படியே தலையை எங்கிட்ட வச்சு காலை நீட்டி அப்படியே படுறா அப்படின்ட்டார். சரிண்ணா அங்கனக்குள்ளேயே படுத்துட்டேன். அப்போ ஈஸ்வரன் இங்கேருந்து டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு சாப்பாடு சாமி கொண்டுகிட்டு வர்றாரு. சாமி அப்படின்னார். என்னடா அப்படின்னார். சாமி சாப்பாடு கொண்டு வர சொன்னியா, கொண்டாந்துட்டேன், தயிர் சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பிடுங்க. சாமி தான் தயிர் சாப்பாடு கொண்டாட சொல்லியிருக்காரு. கொண்டு வந்தோடனே சொல்கிறாரு, டே தயிர் வேண்டாம், எனக்கு இதாக ரசம் கிடைக்க மாட்டா, ரசம் ஏதாவது அது மாதிரி ஊற்றிக்கிற மாதிரி. என்ன சாமி நீங்கள் தானே தயிர் சொன்னீங்க அப்படின்னாரு. இல்லைடா இருந்தால் கொண்டு வாடா அப்படின்னாரு. இந்த கொண்டு வரேன் சாமி அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் ரசம் வச்சு கொண்டு வந்துருப்பார். இவ்வளோ கொண்டாந்து சாமிகிட்ட கொடுக்குறாரு. இவர் எந்திரிச்சு தள்ளாடி இப்படி எடுத்து அந்த பிணைஞ்சு ஒரு வாய் தான் வச்சார். வச்சோன்னே டே என்ன சாமி பசிக்குதுன்னு சொன்னீங்க, இப்படி பிணைஞ்சு குதறிக்கிட்டே இருக்கல, சாப்பிடுங்க சாமி அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் படுத்திருக்கேன், ஆனால் அசைவு எதுவுமே இல்லை, அப்படியே பிளாட்டாக படுத்திருக்கேன், உணர்வு மட்டும் தெரியுது. சாமி டே வாயெல்லாம் கசக்குதுடா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே மனசெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்பேற்பட்ட பரம்பொருள் நமக்கு இந்த ஜுரம் அடிக்குதுங்கிறதுக்காண்டி அதை ஏற்றுக்கிட்டு இப்போ சாப்பாடு கூட பண்ண முடியாத அளவுக்கு நம்ம இப்படி பாவியாக போயிட்டோமே, நம்ம அங்கனே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சி நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன். நான் எந்திரிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே சாப்பாடை திருப்பி கொடுத்து விட்டார்.
அது மனசு ரொம்ப அவ்வளோ வேதனையாக இருக்கும்போது என்னடா அது நம்ம சாமிக்கு நம்மளால எவ்வளவு இதுகளை ஏற்படுத்தி விட்டுட்டோமே, சாமிக்கு ஜுரத்தையும் கொடுத்ததும் இல்லாமல் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோமே அப்படிங்கும்போது அவர் இதெல்லாம் வந்து போக போக பேசிக்கலாம் பேசாமல் இது இல்லாமல் இப்போ சும்மா இருடா அப்படின்னாரு. சும்மா இருன்னு சொன்னார் ஒழிஞ்சு மற்றபடி எதையும் சொல்லலை. ஒரு 5-6 ட்ரிப் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் திருப்பி நீ டிரைவர் ஆகணும்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். என்னடா நம்ம என்ன இதுன்னே தெரியல, கார் ஓட்ட தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் போய் கார்லாம் ஓட்ட கற்றுக்கிட்டு வந்து நிற்கிறேன், ஆம்பளைங்க நிரூபிச்சிட்டியாடா நீ, நான் எதை சொல்கிறேன் நீ என்னடா பண்ணிட்டு வந்த அப்படின்னாரு. கடைசி நேரத்தில் அந்த சாமி அதை என்ன சொல்கிறாங்க, நல்ல தெளிவாக புத்தியோட புரிஞ்சுக்கடா, இந்த தவம் தியானம் மூச்சு பயிற்சி அந்த பயிற்சி யோக பயிற்சி இதெல்லாம் இங்கே ஒன்றும் செல்லுபடி ஆகாதடா. அதெல்லாம் பழைய மாடல், அன்னைக்கு உள்ளவே செஞ்சுருப்பாங்க போயிருப்பாங்க. நீ வந்து எந்த பயிற்சியும் இல்லை, நீ இருக்கேங்கிறது தெரியுதா அப்படின்னு கேட்டார் சாமி. அப்படின்னு நீ இருக்கியா இல்லையாடா? சாமி இருக்கேன் சாமி. அதில் வந்து இருக்கேங்கிற கற்பனை கூட நீ பண்ணக்கூடாதுங்கிறார். நீ மனசை அந்த மாற்றணும் அழிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, மனசை வச்சே அடக்கணும், அதாவது அமைதிப்படுத்தணும், இறுதியில் மனசை இல்லாத ஆக்கிரணுங்கிறத அவரை தெளிவாக சாமி சொல்லி அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. நான் எனக்கு ஆரம்பத்தில் அது புரியாமல் தான் இருந்துச்சு, என்னடா இப்படி சொல்கிறாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே நீ நான் அப்படிங்கிற பேதம் எதுவும் கிடையாது, நீக்கமர நிறைஞ்சது ஒரு வஸ்து தான் இருக்கு, அது பிரம்ம மட்டும்தான். சரி, இந்த உலகத்தில் பார்க்குற காட்சியெல்லாம் தெரியுது, எல்லாம் மாயே. நீ இப்போ கண்ணை என்னை மூட சொல்கிறாரு. நான் அந்த படுத்திருக்கும் போது எனக்கு ஒரே இருட்டாக தெரிஞ்சு, அந்த சமாதி படுக்கும் போதும் இவர் முடியாமல் இருக்கும்போது படுத்திருக்கும் போது, அதே மாதிரி இந்த புல்தரையில் இந்த மாதிரி சில இடங்களில் படுத்திருக்கும் போதெல்லாம் எனக்கு எந்த உணர்வும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் இருக்கேங்கிற உணர்வு இருந்துச்சு, மற்றபடி அங்கே மனசோ அறிவோ புத்தியோ எதுவும் அங்கே வேலை செய்யலை. சாமி கிட்ட இருக்கும் பொழுது அவர் சொல்லி கொடுத்தது எந்த பயிற்சியும் அது மனசை வச்சு நீ செஞ்சிட்டினாலே அதில் ஏமாந்துருவேங்கிறது நல்லா தெரிஞ்சுக்க. நீ சும்மா இரு அப்படின்னா என்ன சும்மா இரு, நான் வந்து மௌனமாக இருக்கேன், ஆனால் எழுதி எல்லாத்தையும் சாப்பாடுலேருந்து எல்லாம் எழுதி கொடுக்கறது நிறைய நடக்குது. நான் மௌனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அத்தனை விஷயங்களுக்கும் மனசால செய்யும். அவர் எதை சொல்றாரு, சும்மா இருன்னா உன்னோட அசைவற்ற உடலை, அந்த உடம்பை வந்து இது மாயை பொருள், இது மாயை, இது அழியக்கூடிய பொருள் உடல். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே பிரம்மத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு சிறிய ஒரு தருமாற்றமே இந்த உலகமா சிருஷ்டியாயிருக்கு. ஆனா நீ கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளிச்சமா இருக்குன்னு சொல்றதா இருட்டா இருக்குன்னு சொல்றதா எனக்கு ஒண்ணுமே தெரியல சாமி அப்படின்னு. அதுதான்டா உயிர் அப்படின்னாரு. என்னடா அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு. நான் கூட உள்ள ஜோதியா ஏதாவது தெரியும், ஏதாவது ஒரு இதுவா தெரியும்னாச்சா அவர் சாமி நீ எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற பாரு, அதுதான்டா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன ஒரு இருட்டு மாதிரி தான் கண்ணா முன்னா தெரியுது. அப்ப அங்கே மனசுக்கு வேலை இல்லாத விளைவ போயிருக்கு. அப்ப இந்த புறத்துல நீ வரும்போது எந்த விஷயத்திலும் ஈடுபாடு வைக்காத. சரி, நான் அப்படியே தியானத்துல இருந்துட்டேன், அப்படி போயிட்டேன், அப்புறம் நம்ம இந்த உலகத்துல இந்த பூமி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் உலக வாழ்க்கையில சொந்தம் பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறந்துட்டு அந்த நிலையில போயிட்டோம்னு சொன்னாதான் ஜீவ சமாதி, அதாவது சமாதி நிலைக்கு போகும்போது மகான்கள்லாம் அந்த மாதிரி ஆகி உடம்புல பித்தெல்லாம் வச்சு அவங்க சுயநலவு வர காலமும் எந்த காலமும் அவங்க இங்கே ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, இப்படியே எல்லாரும் போகிறதுக்காக இல்லை, ஒரு சில பேராவது இந்த உலகத்துல எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வரணும், இந்த உண்மையான தாத்பரியத்தை செய்ய வரணும். அதை விட்டுட்டு நீ குடம் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், தியானம் பண்றேன், மூச்சு பயிற்சி, அந்த பயிற்சி, எந்த பயிற்சி இங்க ஒன்றும் இல்லை, மொத்தம் எல்லாம் மாயை அப்படின்ட்டார். நீ எதை செஞ்சாலும் மனசால கற்பனை பண்ணிட்டினாலே அது மாயை. மனசு இல்லாதது நீ பண்ணணும். முள்ளால எடுக்கிறது மாதிரி உன்னுடைய இருப்புல என்ன இருக்கு, அங்கே தவம் கிடையாது, மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை, தியானம் எதுவுமே கிடையாது. நீ என்னைக்கு உன்னுடைய இருப்பை உன்னுடைய உயிரை நீ தெரிஞ்சுக்கிட்டியோ அதுவே தானாகவே சித்திக்கும் உனக்கு தியானங்கிற, அதுதான்டா சமாதி நிலை அப்படிங்கிறாங்க சாமி சொல்லி கொடுத்தது. மற்றபடி நீ பயிற்சி பண்ணினாலே அதை ஒரு ஒந்துதல் உனக்கு சொல்லி கொடுத்தா இப்ப மனசு வேலை செய்யுது. நான் ஒரு கற்பனை சாமிக்கு ஒரு இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு பண்ணிட்டாலே கற்பனை, அதுவும் ஆகி எதுவுமே இல்லாம நீ சும்மா இருடா, சும்மா இருக்குதுலே சுகம் அப்படின்னாரு. அப்ப சும்மா இருக்குதுன்னா எப்படி,
எந்த நினைவுக்கும் இல்லாம. சரி, அப்ப சும்மா இருந்துட்டேன்னா அப்ப நான் வேலைக்கு போகணுமே. அப்போ இந்த உலக விவகாரங்களுக்கு நம்ம வெளியில போகும் பொழுது இந்த உண்மையான தாற்பயத்தை உணர்ந்துட்டு இந்த பூமியில இருக்கிற அனைத்து மாயை என்பதை உணர்ந்து அதன்படி நீ பரிபக்குவத்தோட இருந்தீன்னா நீ உண்மையாகவே நீ இருப்பேற்படுவ அப்படின்ட்டார். எப்படி சாமி இது பார்க்கும்போது என் கண்ணை திறந்தாச்சு இல்லை, கண்ணை திறந்துட்டினா தானே இப்ப கனவுல நீ இருக்கிற, எப்படி இருக்கிற? இப்ப இந்த ரூமுக்குள்ள இருக்கும் லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா லைட்டு தெரியல, எய்த்தாளர்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு நான் இருக்கேங்கிறது நான் எனக்கு உணர்வு இருக்குல்ல, அதை சொல்லணுங்கிறது இல்லை. எல்லாம் அவர் வந்துட்டு நீ உட்கார்ந்துருக்கணும்னு அவரா வந்து சொல்றாரு. நான் இருக்கேங்கிறது எனக்கு உணர்வு தெரியல, அந்த உணர்வு தான் உயிருங்கிறார். அந்த இருக்கேங்கிறத சொல்றதே உணர்வு. அந்த உணர்வை நீ இறுக்கி பிடிச்சிட்டீங்கன்னா நீ பிரம்மம். இந்த பிரம்மங்கிறத ஒரே ஒரு பஸ், அதுதான் எங்க எல்லா இடத்துலயும் இயக்கமா இருக்கிறது. எல்லா இடத்துலயுமே பிரம்மம் தான் வரும். நம்ம தான் நான், நீ, அது, இது, மனசு, அறிவு என்னென்னமோ கற்பனைகளா கட்டிக்கிட்டு இருக்கிற கட்டடங்கள் எல்லாமே கற்பனையால் உருக்கப்பட்டதுதான். நான் கற்பனை பண்ணா ஒரு வீடு அமைக்கிறேன், கற்பனை பண்ணா ஒரு தோட்டம் அமைக்கிறேன், எல்லாத்தையும் அமைக்கிறேன். சரி, செடி கொடி இதெல்லாம் அந்த பிரம்மத்திலேருந்து ஒரு சிறு அதிர்வில் ஏற்பட்ட ஒரு இதுதான். இப்ப கடல்ல ஏற்படுதுன்னா சமுத்திரத்தில் ஏற்படுற அலைகள்லாம் எப்படி உருவாகுது? அது அலை வந்துருச்சுன்னா அது இது அலை தண்ணி கடல் தண்ணியா? அப்படி கிடையாது. அதுல இருந்து ஒரு சிறிய ஒரு அனல் ஒரு நடுக்கத்துல தான் அலைகள் ஏற்படுது. இருந்தாலும் அலை குறிப்பிட்ட இடத்துல கடலோட ஒன்றிதான் இருக்கு, தாண்டி போக முடியல. பிரம்மத்திலேருந்து ஏற்பட்ட இந்த உலகத்துல நம்ம எல்லாமே மாயையிலே மாண்டு பொண்ணு பொருள் பணம் காசு சொத்து சுகம் அப்படின்னு அலைஞ்சு பல ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத தடுத்தாட்கொள்ள வந்த பரம்பொருளை நம்ம பட்டாம்பூச்சி அது இது என்ன ஒரு பூச்சின்னு சொல்லி நம்மளும் அவரோட சேர்ந்து இது பண்ணி என்னமா பண்ணி, அதாவது நான் வேற நீ வேற இல்லைங்கிறத பல தினமும் சொல்லி அழகா சொல்லுவாங்க. பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கிட்டு போகும்போது கூட சொல்லுவாரு, டேய் ஒரு புள்ளியும் அங்கே இருக்காது, ஒரு ஆளை விட்டு 50 கல்லையும் தூக்கி கொண்டே போடும்பார். அதை தூக்கி தலையில வைக்க கூட ஆள் இருக்காது. தூக்கி கொண்டு இங்கே போடும்போது என்னை விழுத்தாட்டிராம போடா அப்படிம்பார். ஏன்னா அவர் நிழல்ல உட்காந்துருக்காரு, நம்ம தான் கல்லை தூக்கிட்டு போறோம், அவர் என்னை விழுத்தாட்டுகிறேன்னு உட்கார்ந்துட்டு சொல்றாருன்னு பல முறை அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சில விஷயங்கள்லாம் போக போதான் அப்ப நீங்கிறது இங்க இல்ல, இந்த பிரம்மன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு, நீக்கமா நிறைஞ்சிருக்கு. இந்த உடலை வச்சு நீ ஏமாந்து அதுக்காக எதையும் நீ செஞ்சீங்கன்னா நிச்சயம் கரை சேர முடியாது. உடல் உனக்கு சொந்தம் இல்லை, நீ உடலுங்க உனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ ஒரு பயணம் பண்றதுக்கு உனக்கு ஒரு காரு ஒரு வாகனம் தான் இந்த உடம்பு. ஆனா அந்த உடல் பற்றி இருக்கிறவனுக்கு அசைவம், உயிர் பற்றி இருக்கிறவனுக்கு உயிர். அதுதான் சைவம், இது அசைவம். உடல் பற்றால இருக்கிறவன் அசைவம்னு சொல்லிட்டாரு, உயிர் பற்று இருக்கிறவனுக்கு சைவம் அப்படிங்கிறார். என்ன சாமி அப்படின்னா, இந்த உடல் சம்பந்தமான பட்டதானே மேக்கப் போக்குவரத்து அதுக்கு தேவையான அனைத்தையுமே அதுதானே. சுகமா இருக்கணும், ஏசி ஃபேனு காரு ஏறினா இறங்கணும், இது இப்படியே இது வேணும் அது வேணும்னு தான் இன்னமும் போய் நிறைய கேட்டுக்கிட்டு முடிஞ்சு இது எதுவும் நமக்கு கிடையாது. இப்ப கனவுல காண்கிறோம், அது கண்டது யாரு, அதை பார்த்தது யாரு? நம்ம தான் தூங்கிட்டோம். தூங்கினதுக்கு அப்புறம் விழிப்பு நிலை வரும்போது அந்த கனவை காணா போயிருக்கு. அது மாதிரி நிஜ உலகத்திலையும் இந்த நீக்கமறை நிறைஞ்சக்கூடிய இந்த பரம்பொருளை தவிர வேற எதுவும் இல்லைங்கிறத அவ்வளவு அழகா சொல்லி இதுல மயங்கிறாத, எந்த சூழ்நிலையிலும் நீ புறத்தில் இருக்கக்கூடியதை நம்பாத, எதுவுமே உன் கூட வரப்போவதில்லை. அதனால இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒரு தண்ணி குடம் தூக்கிட்டு வரும்போது தலையில ஒரு குடம் இடுப்பு ஒரு குடம் தூக்கிட்டு வரும்போது எத்தனை ஆயிரங்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்துகிட்டு இருந்தாலும் கவனம் எல்லாம் அந்த குடத்தில் இருக்கும். அது மாதிரி உன்னுடைய ஆன்மாவை உயிர் ஒண்ணுதான் உனக்குள்ள உண்மையான வஸ்து. அதுக்கு அழிவு இல்லை, அதுக்கு ஆற்றம் இல்லை, அதுக்கு தொடக்கம் இல்லை, அதுக்கு முடிவு இல்லை. என்னைக்குமே அன்றும் சரி என்றும் சரி நீக்கமர நிறைந்திருக்கிறது ஆன்மா. அந்த உயிரை நீ உண்மையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ கோயில் குளம் சாமி ஆடணும் கூணி ஆடணும் அங்கே போகணும் இங்கே போகணும் ஒன்னும் கிடையாது. இந்த பரிபக்குவத்தோட எல்லாத்தையுமே நீ ஆன்மா தோற்றத்தோட உணர்ந்துட்டீங்கன்னா அவன் செய்யற தப்ப உணவு உனக்கு தெரியாது. நீ மௌனமாயிருவ. இயற்கையாவே நீ எப்படி இந்த தாத்பரியத்தை உணர்ந்துட்டோம்னா நாமளே தனிப்பட்ட மௌனம் வந்துடும். அதை புரிய புரிய அது எல்லா செயலுக்கும் உன்னை கொண்டு போயிடும். அவ்வளவு அழகா சொல்றாங்க. இதுக்கு இப்ப நான் வீட்டுல ஒரு பொங்கல் செஞ்சேன், அதுல அவளை நெய் ஊத்தினேன், அவளை இருந்துச்சு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னா நான் ருசியை பத்தி நான் சொல்றேன்னா அதை சாப்பிட்டவனுக்கு தான் தெரியும். சாப்பிடாத போய் நீ 1000 சொன்னாலும் உனக்கு புரியாது. அவன் தன்னைத்தானே 2 எடுத்து வாயில ஆமா அவர் சொன்னது கரெக்ட்னு. அது மாதிரி தன்னை அறிஞ்சுக்கிறதுக்கு எந்த குருவாலையும் சொல்ல முடியாது. சொல்லி கொடுப்பாங்க, செய்ய முடியாது. ஆனா
நம்மளை நாமளே உணர்தல் மூலியமா தான் இதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர சத்தியபூர்வமாக மித்த எந்த காரியம் நீங்க எதை செய்தாலும் பக்திங்கிறது மேலோட்டம். பூஜை புனஸ்காரம் போக்குவரத்து இதுல எல்லாம் அது ஒரு இடன்பாடு இருக்கலாம், ஆனா அதுக்கு ஜென்மங்கள் தொடரும். நீ எந்தவித உணர்வு பூர்வமாக உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரே உனக்கு கடவுளா இருக்கும் பொழுது அந்த கடவுளை நீ விட்டுட்டு நீ புறத்துல எங்கே போய் தேடி எங்கெங்கயோ எத்தனையோ கிலோமீட்டர் மலை காடு மலை அங்க இருக்காரு இங்க இருக்காரு இந்த மரப்பொந்தில் இருக்காரு இந்த இதுல இருக்காரு அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சு உன்னை இருக்கிற உன்னையவே நீ ஏமாத்திக்கிறதுங்கிறதான் உண்மை. ஆனா அதுக்காண்டி அதுக்கு பலன் இல்லாம போயிடாது, தொடரும் வாழ்க்கை. ஆனா சாசுமா உண்மையான சச்சுரத்தை அழகா எடுத்து சொல்லி உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நிமிஷமே நீ உணர்ந்துக்கிட்டீங்கன்னா புரிஞ்சிருச்சுல்ல, இப்ப நான் இருக்கேன் அப்படிங்கிறது உணர்வு இருக்கு. அந்த உணர்வு இருக்கிறதுக்கு மனசுங்கிறது புறத்துல போய் போய் அதை இதையும் சொல்லி நம்மளுக்குள்ள ஏற்படுத்தி பல பந்தங்களை அதாவது துன்பங்களை ஏற்படுத்தி கொண்டே அதை இருந்துகிட்டு இருக்க ஒழிஞ்சு இந்த மனசு எங்கே ஏற்படுதோ எங்கே முளைக்குதோ அப்பவே அதை கிள்ளிடணும். நான் உணர்வுல இருக்கேங்கிற அந்த எண்ணத்தால இல்லாம உணர்வால இருக்கேங்கிறத நினைச்சுக்கிட்டு அப்படியே அதை நினைச்சு அதுவே தியானமா ஆக்கிட்டீங்கன்னா காலையில 1 மணி நேரம், படுக்கும்போது 1 மணி நேரம் இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. எதுக்கும் அதுக்கு மந்திரமோ நீங்க நெத்திக்கு மூக்குல பாக்குறேன், நெத்திக்கு புருவ மத்தியில பாக்குறேன், அதை பாக்குறேன் இதை பாக்குறேன், ஸ்லோகம் மந்திரம் எதுவுமே கிடையாது. நிசப்தமா அமைதியா எந்த புறச்சத்தத்துக்கு, ஏன்னா அந்த பஞ்சபூதங்கள் 5 தான் நம்மளை ஆட்படுத்து அதிலேருந்து உள்வாங்கிக்குது. அந்த ஆன்மா இதுல அத்தனையுமே ஏன்னா பல வாசனைகள் பல ஜென்மமா தொடர்ந்ததுனால இன்னமும் நம்ம அந்த வாழ்க்கையில இருக்கிறோம், இப்படியே இருக்கிறோம். அது நமக்கு கிடைக்கல, இது கிடைக்கல, எது கிடைச்சாலும் உன்ட்ட நீ இருக்க போறியா? சாமிகிட்ட ஏற்கனவே கூட சொல்லி, சாமி நிறைய பேர் வர்றாங்க, அவங்கள போய் முடுக்குடா அப்படிம்பார். இங்கேருந்து போய் சாமி அப்புறம் வர சொல்றாங்க போங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஏயா நீ சாமிகிட்டே இருந்து எல்லாம் பார்த்துட்ட, நாங்க எங்கிருந்தோ வர்றோம், எங்களை ஏயா போகணும், சாமி விட்டா கூட நீ இருக்கணும் எங்களை போங்கிற அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்துங்களில் சாமிகிட்ட வெளியில வந்து, சாமி பாவம் அவங்க எங்கிருந்தோ வர்றாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்களை பார்க்கணுங்கிறாங்க, பார்த்துட்டு போறதுல என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நேரத்தில் சாமி கூப்பிட்டீங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு, ஏண்டா படிக்கிறதுல எல்லாம் ஒன்னால படிக்கிற இந்த உலகம் நிலையில்லாதடா, இந்த உடம்பும் நிலையில்லாதது, இந்த மூச்சு கூட போகவும் வரவும் இருந்துகிட்டு இருக்கு. இது ஆரம்ப ஸ்டேஜில் சொல்றாரு. இந்த மூச்சு காத்தும் போகவும் வரவும் இருக்கு, அதுவும் நிலையில்லை. இந்த நிலையில்லாத உலகத்துல நிலையில்லாத உடம்ப வச்சுக்கிட்டு நிலையில்லா பொருளை கேட்டுக்கிட்டு நிக்கிறான்டா. அதை அவன் கேட்கிறான்னு சொல்லி அவனுக்கு நான் அதை கொடுத்தாலும் அதை வச்சு அவன் எவ்வளவு காலம் வாழ போறான், எத்தனை வருஷமா அவன் இருக்க போறான், அவனே இருக்க பொய், அவன் வாங்குற கேட்கிற பொருளும் பொய். இதை ஏண்டா உண்மையா உள்ள ஒரு வஸ்து இருக்கே, அது யாரு என்ன அந்த ஆன்மாவை பத்தி நான் அறிஞ்சுக்கணும்னு உயிரை தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தனும் வரலையடான்னு சொல்லி என்கிட்ட கேட்கறது. அப்ப கூட எனக்கு அந்த ஆரம்பத்துல என்னடா உயிர் அது இதுன்னு நீ இல்ல நான் தான் அப்படின்லாம் சொல்றாரு, நம்ம இவ்வளவு நடந்து போறோம் எல்லாம் பேசுறோம், நம்ம ஒருத்தனும் இல்லைங்கிறான்னு கடைசி ஸ்டேஜில் இதுல வரும்போதுதான் பெரிய ஒரு விஷயங்களே இதுல புரிய வந்துச்சு. இந்த விஷயத்தை சொல்லும் போது இவ்வளவு நாள் நம்ம படுத்திருந்தது எந்திரிச்சது பண்ணது எதுவுமே இல்லை, இந்த சரீரம் கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இதுல வந்துருது. இதுக்குள்ள உடன்பாட இருக்கக்கூடிய அந்த ஆன்மாங்கிறது அந்த உயிரை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இது. எங்கெங்கயோ நிலவுக்கு போறேன், சந்திரன் மண்டலத்துக்கு போறேன், அதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கணும், எதை கண்டுபிடிச்சு நீ உனக்குள்ள இருக்கிற உயிரை கண்டுபிடிக்காம நீ எங்கே போய் என்னடா நீ சாதிக்க போற, அதனால உனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, உன்னுடைய பேரும் போகல எத்தனை வருஷம் நீடிக்க போகுது. தன்னைத்தானே ஒரு கோயில் கட்டிட்டு, சாமி காலையில் 11 மணிக்கு, சாமி உங்களுக்கு வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு சபை ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள சொல்றாரு. அதனால பூர்த்தி ஆகிற நேரில் இருக்கு, நான் முக்கியமான இடத்துல என்னுடைய வீடு இருக்கு, அதை வித்துட்டு இதை பூர்த்தியாக்கி உங்களுக்கு நான் ஒரு இது செஞ்சிடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. மணி காலையில் 5 மணியாச்சு 6 மணியாச்சு 11 மணியாச்சு, சாமி உட்கார்ந்துருக்காரு, ஒரு பேச்சும் அவருக்கு எந்த ஒன்றுமே சொல்லலை. சரின்னா அவர் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்திருக்கோம், சாமி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போவோம் ஒரு நாளைக்கு கேட்டுக்கோம் அப்படின்னு எந்திரிச்சு ஒரு 2 அடி போயிருப்பார். சாமி இங்கேருந்து டேய் வேடா அப்படின்னு வந்தார். சாமி டேய் தோட்டம் இவனுடையது, சாமி சொல்றாரு தோட்டம் எங்களுடையது, உன்னை இருந்து வரவுசூல பண்ண சொல்லி தான் உன்னை நியமிச்சிருக்காங்க, அதை விற்கிறது வாங்குறதெல்லாம் உனக்கு யாரு ரைட் கொடுத்தாங்க கேட்கிறாரு சாமி.
நீ என்ன எனக்கு கட்டுற? அது இதை கட்டி அவர் எவ்வளவு இந்த விஷயங்கள்லாம் ஒன்னா அவர் வச்சு பேசினது பண்ணது எதுவுமே வேஸ்ட். அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்குள்ள இருக்கிறது இவன் தான்டா, நீ என்ன தனியா போய் எனக்கு உன்னை பண்ணிக்கிறேன்டா, உனக்குள்ள இருக்கிற கடவுள் யாரு? இங்க இருக்கிற எல்லா ஆத்மாவும் இவன் தான்டா. அந்த பிரம்மா வெளியில இருக்கிற அந்த குருவா இருக்கிற, நம்ம குருன்னு சொல்றோம், பிரம்மங்கிறோம், அது நமக்கு உந்துதலா உள்ள எடுக்கிறத இவ்வளவு எளிமையா சொல்லி கொடுக்கறது யாரு சொல்லி கொடுக்க போறோம்? இல்ல எந்த குருவிட போய் நம்ம கத்துக்க போறோம்? வேணா படிக்கலாம், கதைகளை சொல்லலாம், அந்த கதை இந்த கதை அப்படி இப்படி, நீ அந்த பயிற்சி என்ன பயிற்சி என்ன பண்றது? ஒன்னே நீ உணரல, உயிர் இருக்கு இல்லைங்கிறத இந்த நிமிஷம் ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு போயிட்டாரு. இதை போய் நான் எத்தனை வருஷமா உட்காந்து படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு? எத்தனை ஜென்மம் எடுக்கிறது? இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க போறோம்? இல்ல மீண்டும் இந்த பிறவி எடுப்போமா? இல்ல இது மாதிரி பக்குவ நிலைக்கு நம்ம வருவோமா? இல்ல நம்ம செய்து இருக்க கர்ம வினைகளை நம்மளை விடுமா? இல்ல வேற மாற்று பிறவிகளை கொடுக்குமாங்கிறது என்ன நிச்சயம்? ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே இருந்து ஒரு எலும்பு துண்டு வழியில் இருந்துச்சு. அதை எடுத்து இப்படி கையை நீட்டினார். டக்குன்னு இப்படி கையில் எழுதுற மாதிரி பேனா மாதிரி பிடிச்சிக்கிட்டாரு. நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். டேய், சாமி சொல்றாரு, டேய் என்ன நல்லது கெட்டது ரைட்டு இதெல்லாம் இவங்கன்னே திருத்திடுவான்டா. எப்படி சொல்றாரு? இங்கனே இவன் திருத்திடுவான்டா. இல்லைன்னா இதை அறியாதவன் தெரியாதவன் செய்யற தப்புகளை மறைச்சிட்டோம் தெரியாது அப்படின்ட்டு அங்கே போய் நிக்கணும். அவன் சொல்லி அங்கே சட்டத்திட்டங்களுக்கு செங்கோலால் எழுதப்பட்ட இந்த செங்கோல் இங்கே எழுதப்பட்டு உனக்கு மன்னிப்பும் உனக்கு முக்தியும் இங்கே கொடுக்க போறோம் சாமி சொல்றாரு. இது தெரியாம அங்கே போறவன் நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு மீண்டும் பிறவி இந்த பிறவி எந்த பிறவி உனக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுவார். அப்ப மீண்டும் நீ வரணும், நான் உனக்கு நேரம் வந்திருக்கேன், இங்கேயே உன் தவிர சரி பண்ணி அனுப்பிச்சிருவேன், உண்மையா வேலை பாருங்கிறார். அப்புறம் எங்கிட்டு போய் இங்க ஏற்க முடியும்? சாமிகிட்ட போய் கல்லெல்லாம் மண்ணெல்லாம் அப்பா நெட்டுலாம் எலும்பெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் சொல்லியிருக்கான்? சாமியை திட்டாது யாரு? சாமி நான் சொல்றதை கேட்கலன்னா சாமியோட படம்லாம் ரோட்டுக்கு எத்தனை முறை நடந்திருக்கு, எத்தனை இடங்கள்ல. நான் சொன்னதை நீ செய்யல, உன்னை இத்தனை வருஷம் நான் கும்பிட்டேன் அப்படின்னு உரிமையோட சாமியோட படங்கள்லாம் வெளியில தூக்கி எத்தனை இடங்கள்ல வீசப்பட்டிருக்காங்கிறது தெரியுமா? இதுதான் நம்ம வச்சிருக்க பக்தி. நான் நினைக்கிறத நீ நடத்தி கொடுக்கணும். அப்பதான் நீ கடவுள்கிட்ட இப்படி போட்டி போட்டா நம்ம எதுக்காக என்னத்தை வாங்கி என்ன நிலைக்க போனோம்? ஏன் சாமி ஏன் நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறேன்னா, நிறைய இடங்கள்ல விசேஷங்கள் நிறைய கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு முக்கியமான நம்ம சாமிகள் விஷயங்கள்லாம் சொல்லும் போது கொடுத்துக்கிட்டு இருந்தா அது பல முறையில உன்னை ஏமாத்தி போடும், பிறவியை பெருத்துப்படும்டா. எது உனக்கு கொடுத்துட்டோம்னா எண்ணங்கள் அதிலேயே போயிடும். நீ யாருங்கிறத உன்னால சிந்திக்க முடியாது. இருக்கிறத குறைச்சிக்க, இருக்கிறத நிறுத்திக்க. சாமி ஒரு ரமணர்கிட்ட கேட்டாங்களா, சாமி எத்தனையோ மகான்கள்லாம் உங்க காலடியில விழுந்து கும்பிடுறாங்க, நீங்க எங்கேயோ சிந்திச்சுக்கிட்டு இப்படி இருக்கீங்களே, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா? இல்லை இப்படி இப்படி உனக்கு நடக்கும்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் சாமிகள் சொன்னாராம். அவர் கொஞ்ச நேரம் முழிச்சோடி சொன்னாராம், டேய் யாரு யாரடா வணங்குறது கேட்கிறாரு. ஏண்டா அது யாரு இது யாரு? இது ரெண்டும் பிரம்மம், ரெண்டும் எதை போய் வணங்கி என்ன நடக்க போகுது? அது அறியாம இருக்கு, இது அறிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அது அறிஞ்சிருச்சுன்னா ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கிறது அதுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு மெனக்கிற நம்மளடா ஈஸியா என்ன என்கிட்ட கேட்டு நான் உன்னை கொடுத்துட முடியுமா, இல்ல அவன் வாங்கிட முடியுமா? அதோடைய அடையாளமோ அதோடைய தாத்பரியமோ தெரியாதவன்கிட்ட கொடுத்து என்னடா செய்ய போற? சின்ன சாமி அப்படின்னு இவருக்கு தீர்ந்து போட்டு, சரி சாமி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஒரு முறை நிலையாவே இருந்தார். அப்ப சாமி சாமின்னு சொல்லி என்னடா இப்படி செங்குத்தா இருந்தபடி இருக்காரு, எங்கேயோ மேல பார்த்தபடி இருக்காரு, என்ன நிலை இருக்காருன்னு சொல்லி சாமி இவங்கெல்லாம் பயந்து கொஞ்ச நேரம் சென்று சாமி சாமின்னு கேட்டு ஒரு மத்தியானமா சாமி லேசா அசைஞ்சு பார்க்கும்போது, சாமி நிறைய பேர் வந்தாங்க, இங்க வாட்டுக்கு இங்கே சிந்தனையா இருந்துட்டு எங்களுக்கெல்லாம் பயமா போச்சு அப்படின்னாராம். டேய் புறத்துல என்னை கூப்பிடாதீங்கடா சும்மா சும்மா, நான் அருணாச்சலத்துல பாத்துல இறுக்கி பிடிச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கேன், வெளியில வந்தா சுடுது அப்படிங்கிறாரு. எப்படி இந்த புற வாழ்க்கையில இந்த பூமிக்குள்ள வெளியில வந்துட்டா எனக்கு சுடுது அப்படின்னு ஒரு மகன் சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், நம்ம சூடுலே இருந்து சொரண கட்டு போய் இன்னமும் அது வேணும் இது வேணும் நாயா போய் அலைஞ்சு அங்கே போனா அது கிடைக்குமா, இங்கே போனா அதா கிடைக்குமா, அந்த மரத்தடிக்கு போனா இதா கிடைக்குமா, கோணாங்கி அடிச்சா அது கிடைக்குமா, இந்த 10 லட்சத்தை 100 லட்சமா நம்ம எப்படி மாத்துறது, எப்படி உருவாக்குறதுங்கிற கங்கணம் இதுலதான் நமக்கு மனசு இருக்கு. ஒன்னா 100 ஆக்கணும், அது எப்படி இருந்தாலும் சரி. ஒரு பெரிய அறைக்கு இருக்க அது ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி அந்த இருக்கான். பசின்னா தீரவே இல்லை.
எவ்வளவு தின்னாலும் பத்தல அந்த அரைக்கிக்கு. இது என்ன செஞ்சான், என்னடா அது எவ்வளவு தின்னுட்டாங்க, பக்கத்துல ஒன்னையும் காணும், எவ்வளவு தின்னாலும் பசி அடங்க மாட்டேங்குது, இது என்னடா செய்யறது அப்படின்னு அந்த அரைக்கி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு பிரம்மா நோக்கி தவம் இருந்துச்சு. இது இருந்த கடந்தவத்தை பார்த்து அவர் எங்கேருந்து மெச்சு போய் என்னன்னு கேட்டாராம், பலம் வருஷமா இருக்கே அப்படின்ட்டு. பிரம்மா, எனக்கு பசியை அடங்க முடியல, எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு அண்டஞ்சார மாட்டேங்குது, இந்த பசி அடக்கிற மாதிரி எனக்கு நான் எந்த உயிருக்குள்ள போறனோ அவங்களுக்கு அது தெரியக்கூடாது, அந்த உயிரை நான் வதச்சு சாப்பிட்ற வரைக்கும் எதுவும் உங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்காத ஒரு வரத்தை கொடுன்னு கடிச்சோம். எப்படி எந்த உயிருக்குள்ள நான் போனாலும் அவங்களுக்கு அது தெரியக்கூடாது, ஆனா அவங்க உடம்புக்குள்ள இருந்தே அவங்கள நான் திம்பேன், அதுவும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு அப்படி தின்னாதான் என் பசியை அடையுமோ தெரியல, என் நிறைய இடத்துல நான் போய் சாப்பிட்டுக்குவேன், அப்படின்னாலும் என் பசியை தீர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. அப்படியே கடவா அப்படின்ட்டு போயிட்டார். இத்த தண்ணி மலை மாதிரி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி ரொம்ப பொழுவா மாறி அணுவா வந்துருச்சு. இப்ப என்ன செஞ்சிருச்சு, தேங்கி கிடக்கிற குட்டை, பாத்ரூம், விலகி கற்காத இடம், தூய்மை இல்லாத உடம்பு, எல்லா இடங்களையும் மலை, நீர், சாக்கடை, சங்கடி, கொசு உருவம், அது உருவம் எல்லாமே இந்த அணுவ அந்த புழுவா போய் மாறிடுச்சு. அந்த ராசி அது என்ன செய்யணும், உடம்பு செல்லுக்குள்ள இருந்து நல்ல நேரங்கள் நல்ல சத்துக்கள் இருக்கிற வரைக்கும் உள்ளுக்கே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கொன்றுமா, அதுதான் அந்த அணுக்கள்னு சொல்றாங்க. அதுல சில அந்தங்கள் அது உடம்புல உள்ளதுதான் மிருகங்களா பிறந்து வேட்டையாடி நிறையா திங்குது. இந்த பிறவில அதுவே எச்சு போய் ஒரு நேரத்துல உண்மையான சத்துரு, அதாவது ஆன்மாக்கள் தன்னை உணரக்கூடிய ஞானி மார்க்கத்துல நெருங்க மாட்டேன், அதனுடைய வாசம் அறியாம பட்டனால இதுக்கு உணர்ந்து இந்த பிறவி வேண்டான்னு மீண்டும் தவம் இருந்து, அப்ப நான் தெரியாம இதுன்ட்டு எனக்கு ஒரே ஒரு உள்ளத்துல உண்மையான ஆன்மநேயம் உள்ளவங்கள்ட்ட நான் சாப்பிட்டதை நான் உணர்ந்துட்டேன், எனக்கு இந்த இதே வேண்டாம் அப்படின்ட்டு இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி, ஆனா உனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி தான் இன்னமும் எத்தனையோ அஞ்ஞானிகள் இருக்காங்க, எத்தனையோ பாவம் செய்யப்பட்டவங்க இருக்காங்க, இருக்கலாம் அவங்களுடைய சொந்துக்கள் உடம்புல இருந்து நோயா வந்து தொத்திக்கிட்டு இது பண்றது இதுதான். சர்க்கரை ரமணரே சொல்வாரு, உடல்ல எத்தனை நோய்கள் வந்தாலும் அது நான் தான், அந்த உடம்பு இல்லையே, நான் உயிர் தானே, நான் ஆன்மா தானே, இந்த உடம்பு அழியிற வசதி தானே, அது வாசனைகளால் ஏற்பட்டது, எவ்வளவு நடக்குது. ரமணனுடைய தாய் இறக்கும் போது கூட தன்னுடைய வலது கால நெஞ்சில வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா கொஞ்சமா உயிர் போய் அது முடியும் போது சொன்னாராம், இதோடைய வாசனைகளை தொடர்ந்து மீண்டும் பிறகு வேண்டாங்கிறதுக்காக தான் முழுமைப்படுத்தி அனுப்பிச்சு அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நம்முடைய வந்திருக்க பகவானுடைய சச்சிதானந்த சர்க்குரு நமக்கு கிடைச்ச பெரிய பெரிய பெரும் பாக்கியம். நேரில் வந்த தெய்வமனாக்க நமக்கெல்லாம் எப்படி சாமி எழுதின மாதிரி உள்ளம் உள்ளோருக்கே உள்ளே இருப்பானவன், உன்னை நான் தேடி ஜென்மம் பல கோடி எடுத்து வந்தேன் தெய்வமே, உள்ள திருக்கோயில் வந்து குடியேறி நன்மை தர வேண்டும் என்றுமே. இது இந்த வார்த்தைகள்ல எத்தனையோ ஜென்மங்களை நம்ம தேடி இருந்தாலும் அதோட இஷ்டத்தினாலதான் நம்ம எல்லாம் சேர்ந்திருக்கோம். இத்தனை பேருக்கு இதுல புரியப்பட்டிருக்குங்கிறது அந்த சர்க்குருக்கு தான் தெரியுங்கிறது தான் உண்மை. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த உயிரை நம்ம தெரிஞ்சுக்கலனா நீங்க எத்தனை முறை எதை செய்தாலும் சரி, சர்க்குரு திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நம்ம சாமி நமக்கு வந்து அவதரிச்சது, நான் வெளியில இருக்கிறத உனக்கு உருவப்படுத்தி ஒரு உயிரத்தை ஒரு உருவத்தை தேர்ந்தெடுத்து அதன் மூலியமா வந்து உங்களுக்கு யாரு நீ அப்படிங்கிறத உங்களுக்கு உண்மையை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்தேங்கிறத ஆணித்தரமா சாமி சொல்லியிருக்காங்க. மற்றபடி கார் வேணும் பண்ணலாம், அது பொது இல்லை, அது வந்து இயற்கை, அது கிடைக்கும் கிடைக்கல ஏதோ ஒண்ணு இருக்கு, எப்படியோ போய்க்கலாம். ஆனால் நம்மளை உணராம நம்ம ஜென்மங்களை என்ன தொடர்ந்துக்கணுமா இல்ல தொடர வேண்டாமா, நம்மளை நாமளே அறிஞ்சுக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உண்மையா உட்கார்ந்துரு, நீ எந்த தியானமோ எந்த பயிற்சி எதுவும் செய்ய வேணாம். நீ இயற்கையா உன்னை உண்மையா நினைக்கும் போது தன்னை தானே உன்னுடைய மனசு அடங்கும் பொழுது அந்த நேரத்தில் அமையக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமைதி இருக்கே, அந்த நிலையில் இருக்கக்கூடியதான் உன்னுடைய உயிரை நீ பார்க்கிற, உன்னுடைய உயிரை நீ தெரியப்படுத்துற. அந்த உயிரை நீ தெரிஞ்சிட்டீங்கன்னா உன்னை என்ன அளவுக்கு மேன்மைப்படுத்துதுங்கிறத அதுவே உனக்கு செஞ்சு கொடுத்துரும். அதுதான் உனக்கு குரு. உனக்கு உண்மையா இருக்கிற குரு உன்னுடைய உயிர், உனக்குள்ள இருக்கிற ஆன்மா. இந்த ஆன்மாவை நீ கண்டுகொள்ள வேண்டியும். இந்த பிரிவில காலம் கடந்துருச்சு போயிருச்சு வந்துருச்சுன்னு சொல்லாம இதுக்கு பயிற்சி எதுவும் கிடையாது. நீ பயிற்சின்னு எடுத்துட்டீனாலே அது முயற்சி வேஸ்ட். நீ எந்த பயிற்சியும் இல்லாம அப்படியே அமைதியா உட்கார்ந்து எந்த உணர்வும் இல்லாம, அதாவது உணர்வால தான் தூண்டப்படணும்.
நீ மனசை வச்சு என்ன செய்யறனா உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு உன்னை வெளியில நோக்கத்துக்கு இழுத்துட்டு போகத்தான் செய்யும். பல விஷயங்களை செய்ய செய்யும், பல விஷயங்கள் ஆசையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது பாட்டுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு பேசாம வைக்கணும். நம்ம அந்த உடம்பாளையம் அறிவாலயம் போய் இதிலேயே பின்னப்பட்டு ஜென்மங்கள் தொடர்ந்து ஒழிய நம்மளுடைய உயிரை அசையாம ஆடாம இருந்து பாடுறா உனக்கு தெரியும்னு சாமி எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்க. டேய் அசையாம பாருடா, அசையாம இருந்தா தாண்டா உன்னை பத்தி தெரிஞ்சுங்கன்னா எத்தனையோ முறை சொல்லுவாங்க. இப்ப தண்ணியில ஆடாம அசையாம இருக்குன்னா நம்ம முகம் தெரியுது, லேசா ஒரு கசிவு வச்சுன்னா நம்ம முகம் மறைஞ்சிடும். அது மாதிரி இந்த ஆத்மா நம்ம உணரம்னா அசைவற்ற நிலையில அங்கே மந்திரங்களோ தந்திரங்களோ எந்த பூஜை புனஸ்காரங்களோ பூர்வ மத்திய இல்ல மூச்சு பயிற்சி பிராணாயாமம் எதுவுமே கிடையாது. உன்னுடைய பிராணாயாமம் அது உயிர், அது போக வர இருக்க காற்று, அதை நீ அடக்கவோ பண்ணவோ எந்த வேலையும் வேண்டாம். அப்படியே பேசாம அப்படி இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பார்த்த இருட்டா இருக்கு. அந்த இருட்டை யாரு பார்த்தா? கண்ணை மூடிட்ட, ஆனா இப்ப கண்ணை மூடனா ஒரு இருட்டா தெரியுது. அந்த இருட்டை எப்படி நீ பாக்குற? உள்ள இருந்து ஆன்மா பார்க்குது, உயிர் உன்னை பார்க்குது. அந்த உயிரை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உனக்குள்ள விஷயம் புரிஞ்சிடும். அது உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டே விடும், எந்த வேகத்துல விடும் அப்படிங்கிறது தெரியும். ஆணு பெண்ணு உருவ சததாண்டா அப்படிம்பாரு. பல முறை இத நம்ம சாமியோட இருந்தவங்களை கூட்டிக் கொண்டு டெஸ்ட் அப்படி வைப்பார். நீ உன்னை கூட்டியா நீ கொண்டாம்பார். என்ன சாமி இங்க உள்ள கணக்கப்பட்டில் நடக்கும்போது நீ இந்த கணக்கு முடிக்கல வர முடியாம உன்னை பண்ணி புரியும் அப்படின்னாரு. அந்த ஆளு ஒன்று இருப்பாரு. சரி இது இப்படிலாம் நீ காவகாத்திய நீ எந்த நிலைமையில நீ என்ன அறிஞ்ச உன்னைய? சாமிக்கு அதுவே பெரிய பிரம்மம். நீ உன்னை அறிஞ்சுக்க போகாம சாமி கிட்ட எதுவும் வராம இவர் வந்து பேசிக்கிருந்தாங்க, அவங்க கையை போய் பேசிக்கிருந்தாங்க, இந்த பொண்ணு அதை போய் அதை பண்ணுச்சு இந்த பண்ணுச்சுன்னு நீ சொல்லி கொடுத்து அந்த பிரச்சனை பண்றதுக்கு எத்தனை பேர் அதுல இருந்த? நீ என்ன கண்ட? நீ என்ன பார்த்த? உன்னை அறிஞ்சிக்காதவன் நீ எதுக்கு சாமி கிட்ட போய் இருந்த? பொழுதுபோக்கவன் இல்ல ஏதாவது போனா ஏதாவது நீ உனக்கு தனியா தூக்கி கொடுத்துருவாருனா? சத்தியத்தை முதல்ல உணரணும்னா நம்ம போன வேலை என்ன? சாமி கிட்ட எத்தனை முறை சாமி உங்களை கையை பிடிக்க முடியல, ஆரம்பத்துல காலை பிடிக்க முடியல, இங்க போனா விட மாட்டாங்கிறாங்க, ஒரு குழு உங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கூட பக்கத்துல நிக்க முடியலையே, இப்படிலாம் சொல்லும்போது அவர் சொல்றீங்க, டே எனக்கு பக்கத்துல இருக்க நல்லவன் இருக்க மாட்டான்டா அப்படின்னாரு. என்னடா அது அப்படின்னு. கெட்டவன் பக்கத்துல இருந்தா தானே அவனை நல்லவனா மாத்தி விட முடியும் அப்படிம்பாரு. நீ உனக்கு இருக்கின்ற இடத்துல இருந்து நீ பார்த்துட்டால இவன் பார்த்துக்க வேண்டாம் அப்படி. இதெல்லாம் ஆரம்பத்தில் என்னடா அப்படி இவரே சொல்ற நம்மளை நெருங்க விட மாட்டேங்கிறான்னு. இருந்தாலும் குளிக்கும் போது முண்டி அடிச்சுட்டு அந்த பாதத்துல போய் எனக்கு கரெக்டா 2 பாதம் கிடைச்சிடும் சாமியோட. இறுக்கி பிடிச்சிக்க அவருக்கு ஊத்துற அபிஷேகம் போற என் தலையில ஊத்து. அதுவே பெரிய பாக்கியமான. உண்மையிலே இதை நம்ம நினைச்சு பார்க்க முடியல. இதை இன்னைக்கு நினைச்சு ஒவ்வொன்னே ஒரு விஷயத்தையும் ஏன் இதை சொல்லாம சில விஷயங்கள் வந்து அதை எப்படி உங்கள்ட்ட சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த விஷயங்களை சொல்லும் போது உங்களுக்கு அந்த பரிபோக்கம் கிடைக்குமா? அது உங்களுக்கு புரியுதா புரியல? இப்ப இதுவே நமக்கு புரியுதா புரியலான்னு தெரியாது. விதைக்க வேண்டியது விதைச்சு விட்டுருவோம். கரெக்டா ஒரு 7 மணிக்கு இங்கேருந்து போறேன். சாமி அந்த மோகன் சாலையில வெளியில இருக்கிற அந்த சின்னோண்டு ஒரு அந்த முள்ளு மரம் நிற்கும். அது பக்கத்துல குழி மாதிரி வெட்டி தண்ணியை கொண்டாந்து ஊத்தி எல்லாம் போட்டு உழுது மாதிரி உழுது எல்லாம் மணிக்கிட்டு இருக்காரு. நான் கரெக்டா உள்ள போனேன். இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. சாமி அப்படின்னு கையில இருந்து எடுத்து கொடுத்தாரு. ஒரு 5-6 கொட்டமுத்து விதை இருந்துச்சு. இந்த இதை வச்சுக்க அந்த இதுக்குள்ள இறங்கி நல்லா ஊணும் அப்படின்னாரு. ஏன்னா இவ்வளவு நேரம் வெட்டி பண்ணவங்களாம் அவங்க பந்தாப்பு தான் முழிக்கிறாங்க. இவர் இப்பதான் வந்தாரு, இவர்கிட்ட கொடுத்து விதைய ஊனுங்கிறாரு. சாமி இந்த விஷயத்தை நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறது? இங்க போட்டி பொறாமையா? சாமி நீ நானும் ஒண்ணுங்கிறது அவரு சாமி பிரம்மன் சொல்லுது. ஆனா நமக்குள்ள இருக்க வேற்று பெருமை அவன் என்னத்தையும் வந்து சாமியை கிளப்பி கூட்டிட்டு போயிட்டான். நிறைய பேருக்கு அங்கே கூட்டிட்டு போறதே இவங்க ஏதோ சாமியை வச்சு நிறைய வாங்கிக்கிட்டாங்க. இதைத்தான் நிறைய பேசுறாங்க. இவர் ஏதோ சொல்லி ஏதோ மந்திரத்தை படிச்சு சாமி கணக்கமில்ல இருந்து இவர் கூட்டியதான். அவர் அந்த மந்திரத்தை படிச்சு அவர் இதுதான் நம்ம கத்துக்கிட்டது. நம்ம சிற்றறிவுக்கு என்ன கிடைக்கும்? இதுதான். அப்பேற்பட்ட பரம்பரமத்தை இந்த உலகத்துல நீக்கமர நிறைந்த பரம்பொருளை எங்கெங்களாதபடி எல்லா இடத்திலும் இறக்கக்கூடிய ஒரு வஸ்துங்கிறத உணர்ந்துட்டோம்னா மற்றது எல்லாம் பொய். இந்த பொய்யை நம்ம உணர்றதுக்கு எத்தனை வருஷம் போகணும்? இல்லை எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்கணும்? அட சாமி நீ உனக்குள்ள நீ இருக்கிறது இவன் தாண்டான்னு பல முறை அவரை அடிச்சு சொல்றாரு. அதை விட்டுட்டு நீ காசிக்கு போறேன், அங்கே போறேன், இங்கே போறேன், மீனாட்சி கோயிலுக்குள்ள போறேன், அந்த மணி கோயிலுக்கு எந்த கோயிலுக்குள்ள போய் நீ என்ன செய்ய போற? இத்தனை வருஷம் போய் என்ன பார்த்த? என்ன கண்டுபிடிச்ச?
சாமி தெரியலையே சாமி, என் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா, அதுக்கு தான் இந்த வருஷம் ஒரு 5 மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தேன். 27 அபிஷேகம் பண்ணேன் அப்படின்னு ஒரு அம்பாள்கிட்ட சொல்லி, தன்னுடைய தாயின் தகப்பை விட்டுட்டு 27 அபிஷேகம் பண்ணேன் சாமிக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தட்டு நிறைய 5000 பேருக்கு அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய செல்வந்தர் அவர். கடைசியில் ஐயர்கிட்ட வந்து பழங்காயெல்லாம் வச்சு பிள்ளை குடும்பத்தோடு கொடுத்து ஐயர் உள்ளேருந்து வர இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, என் பேர் இது, என் நட்சத்திரம், என் மனைவி இது, என் மனைவி நட்சத்திரம், என் பிள்ளை இது, என் பிள்ளை நட்சத்திரம் அப்படின்னு அந்த ஐயர்கிட்ட சொன்னா, அவன் கிளாமரதம் சசிபுரம்னு சொல்லி மந்திரம் சொல்லிட்டு உள்ளே போகிறான். போகிறதுக்கு முன்னாடி உள்ளே இருந்து ஒரு எதிரொலி சிரிப்பு சத்தம் கேட்குது. இது சத்தம் மாதிரி கேட்குது. என்னடா அது இங்கே சிரிக்கிற மாதிரி சத்தியம் யார் இல்லைன்னா சாமியோட அசரீதி கேட்குது. அப்படி அறிவட்ட மூடமே, ஏண்டா நீ வந்து உன்னுடைய ராசி, உன்னுடைய நட்சத்திரம், உன் குடும்பத்தில் உள்ள நட்சத்திரம், பேர் ராசிலாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமாடா? இல்லைன்னா நீ எந்த ஜென்மத்தில் பிறந்திருப்ப, உன் பேர் என்ன, ஒரு ராசின்னு எனக்கு தெரியாதாடா? அட அறிவட்ட மூடமே, உனக்கும் எனக்கும் தரகர் வேற. ஏன் அவர்கிட்ட சொல்லி இருந்தா எனக்கு காது செகுடா? அவன்கிட்ட சொல்லி ஒரு நட்சத்திரம் இது, உன் மந்திரம் இது, நீ இத்தனை பேருக்கு அபிஷேகம் பண்ணணும். திருவள்ள திருவே சிவகரம் அமருவே, அருமறை புகழருவே, அருகு தழுவுருவே, இருள் தவும் ஒளிருவே, இனநே எதிரே. நீ எந்த நேரத்தில் வந்த, எந்த நேரத்தில் பிறந்த, நேரத்தில் போவ, இது எத்தனை ஜென்மத்தை பிறவி முதற்கொண்டு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தையுமே இவளால். நீ என்னமோ தனியா ஒரு உலகத்தை படைச்சு அங்கேருந்து எனக்கு கொண்டாந்து கொடுத்துவிட்டு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் மாறு தட்டிக்கிறியா? இவனுடைய படைப்புல வந்ததா எல்லாம் உன்னை பார்த்துக்க சொல்லி கொடுத்துருக்கேன். நீ நியமிக்கிறது அவனை பார்த்துக்க சொல்றேன், இவனை பார்த்துக்க சொன்னேன், அவன் செய்வான் இவன் செய்வாங்கிற கனவு வாங்காத. நீ நைட்டு எந்திரிச்சு விழுப்பியாங்கிறது உனக்கு நிச்சயம் இருக்கா? என்ன கேரண்டி இருக்கணும்? சாமி அதெல்லாம் ஒன்றும் சொல்றாரு. சாமி நான் 2 நாளா 3 நாளா ஆச்சு சாமி, ஊருக்கு போகணும் சாமி அப்படின்னு சொல்றேன். காலையிலேருந்து போக விடல். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், இங்கே சாமி நம்ம இருக்குங்கிறது தெரியுது, ஆனால் அவங்களுக்கு எப்படி என்ன செய்யறதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனசு இதுவாக போச்சு. இப்படியே தங்கி நான் 10 நாளாச்சு. சரிண்ணா இன்னைக்கு ஒரு விடமாட்டார் இவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம எப்படி இருந்தாலும் கிளம்பிடுவோம் அப்படின்னு காலையிலேருந்து கேட்டு சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு, விட மாட்டேங்கிறார். சரின்ட்டு வீட்டில் வந்து இந்திரி நம்ம போவோம் அப்படின்னு சொன்னோடனே சாமி, டேய் வாடா, என்னடா அப்படின்னு. சாமி ஊருக்கு போகணும் சாமி. எங்கே ஊருக்கு போகிறேன்? போய் உள்ள உட்கார்றா அப்படின்னாரு. இங்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்தாங்கன்னு வரலன்னா வேலையை இது பண்ணி போடுமா அங்கேயே சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி. 10 நாளாக போக விட மாட்டேங்க. என்னடா இப்படி செய்யறது, நம்ம பொழப்பு தலைப்பு என்னடா செய்யறதுன்னு அப்படின்னு சொல்லும்போது என் மனசு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் சாமியவே அவர் அப்படி தான் சொல்லுவார். பக்கத்தில் எல்லாம் சொல்கிறாங்க சேர்ந்து. ஏன்னா அந்த கிரகம் எல்லா ரூபத்திலையும் வந்திருந்து தன்னை மறந்து தனக்குள்ள இருக்கிறத தான் வெளிப்படுத்தாதே, அது எல்லாம் சேர்ந்து சொல்லுது. அவர் அப்படி தான் சொல்லுவார், நீ கிளம்பு சாமி அப்படின்னு. அந்த நேரத்தில் புத்தி புரியாமல் புத்தி பேதலிச்சு போய் சாமி ஊருக்கு போகிறேன் சாமி. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் இருக்க மாட்டான்னு. டேய் எத்தனை மணிக்கு இங்கே போகணும் சாமி? நைட்டுக்குள்ளே இங்கே போயிடுவேன் சாமி. ஓ இப்படி தான் மண்டையாட்டினார். சரி வீட்டை கூட்டிகிட்டு அண்ணா எங்கள் வீட்டில் ஏங்க இருப்பேங்க. ஆமாம் இங்கே வர நேரம்லாம் சண்டையும் சச்சரவும் நடக்கும், இங்கே சுற்றி இருக்கவங்களாம் என்னென்னமோ பேசுகிறேன், நீங்கள் அதை பார்ப்போம் அப்புறம் வருவோம் சாமி இப்படி தான் அப்படின்னு ஏறி கரெக்டாக ஏறி திண்டுக்கல் நடு ஒரு காட்டுக்குள்ளே போய் பஸ்ஸு நின்று போச்சு. ஒரு பஸ்ஸு நிப்பாட்ட மாட்டேங்கிறான். பஸ்ஸு என்ன ஆச்சுன்னு நல்லா வந்த புது வண்டி கெட்டு போய் நின்று போச்சு. விடிய அங்கேயே நேரம் ஆயிடுச்சு. நான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு மத்தியான நேரம் ஊருக்கு போய் சேர்றதுக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார்ல காலையில் போகலாம்னு கேட்டேன்னா, இதாவது எந்த விஷயத்துக்குள்ள எந்த ரூபத்துக்குள்ள எதை சொல்றாங்க எதை புரிய வைக்கிறாங்கிறத நம்ம புரியாம எதிர்த்து அவருக்கு என்ன தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஒரு கணிச்சு வச்சிருக்கோமே அந்த கணக்குப்படி அவர் நடக்கணும் அப்படின்னு ஒரு வேலைக்காரனை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் தீர்மானம் பண்றோம். அது என்ன தெரியும் சாமி, நான் வரவாடா, அது உங்க இஷ்டம் உங்க சௌகரியம், இல்லை நீங்க பார்த்துங்க சாமி, போயிட்டு வரேன்னு சொன்னா சாமி, நீங்க சொன்னா சரி சாமின்னு எத்தனையோ விஷயங்கள்லாம் நாமளே புரிஞ்சுக்காமலே சாமியோட இருந்திருக்கோங்கிறத நான் நிறைய விஷயங்களை சாமிகிட்ட அந்த தவறுகள்லாம் செய்ததுனால தான் மனசு ரொம்ப ஒடிஞ்சு போய் சாமிகிட்ட அழுகையும் ஆத்திரமா நிறைய விட்டு அழுதுருக்கேன். சாமிகிட்ட அழுது காலங்கள்லாம் நிறைய வாட்டி அழுது படுக்கும் போதெல்லாம் விடிய வேலை பார்த்துட்டு போய் படுக்கும்போது கூட போய் படுறான்னு சொல்லுவாரு. படுக்கும்போது கூட இப்படி படுத்து நிமிஷத்துல தலைமாட்டில் நிற்பாரு. ஏண்டா மண்ணுக்குள்ள போற உடம்புக்கு விரிப்பப்பாரு அப்படிம்பாரு. ஏன்னா சாமி தான் சொல்லி படுக்க சொன்னாரு, இப்ப மண்ணுக்குள்ள போற உடம்புக்கு விரிப்பப்பாரு அப்படிங்கிறாரு. ஆமா இது மண்ணுக்குள்ள உடம்புக்கு எதுக்கு என்ன சுகம் தேடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஒரு கூரைச்சாக்கு ஒன்று கிடந்துச்சு, உரச்சாக்கு, அது இதுக்கு போய் உள்ள உட்காந்து ஆக வேண்டிய வேலையை பாருன்னு சாமியே சொன்னாரு. அவன் இப்படித்தானே சொல்லுவேன், காலம் நேரமும் கடந்துருச்சுன்னா அறியாம போயிருவிடா, அறிஞ்சுக்கணும் என்ன பாடு. அப்பேற்பட்ட பரம்பொருளுக்கு
நாம் செஞ்சதெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? நான் எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும், எல்லாம் நான் செஞ்சுருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாறுதட்டினா ஏமாந்துருவோம். ஒன்றும் தெரியாது சாமி, கரை சேர்க்க வேண்டியது ஒன்றே அப்படின்னு எனக்கு உள்ள வச்சு இந்த உயிரை பார்க்க தெரியல அப்படின்னாக்க வெளியில் வச்சிருக்கிற பெம்மை இதுதானே, எனக்கு அடையாளம் காமிச்சு கொடுத்துருக்கல, உன்னையும் நினச்சிட்டு போகிறேன். சரி நானே குறிப்பிட்ட காலம் வரும்போது மாற்றி விட்றோம், நீயே புரிஞ்சுக்குவ. உன்னை நீ யாருன்னு புரிஞ்சிட்டீங்கன்னா நீ தானே சச்சிதானந்தன், நீ தானே சர்க்குரு, அப்புறம் நீ இன்னொரு சர்க்குரு. அப்போ சொல்ல வந்தது பண்ண வேண்டியதெல்லாம் அது பிரமிக்கவோ அதுக்காகவே அது வரல. உன்னையும் நாமளை யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அது பாடுபட்டு நின்று மலையின்னு இல்லாமல் கையிலுன்னு இல்லாமல் நின்று அப்பேற்பட்ட பிரம்ம ஒரு கைத்து கட்டிலையும் கோமணத்தையும் அதையும் கட்டிக்கிட்டு சாக்கில் விரித்து படுத்துக்கிட்டு அவ்வளவு உண்மையை தத்துவத்தை நம்மளுக்கு உணர்வுபூர்வமாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. அதை விட்டுவிட்டு அதில் போனோன்னா அது அங்கே பேசுறதே பார்த்தீங்கன்னா இங்கே போனோன்னே சாமி கீழே உட்காரோம்னா கீழே இப்படி திரும்பி பார்க்குறது, கீழே மண் தரையாக இருக்குது, இது சாணி தரையாக இருக்குமா, இதில் நான் உட்காரலாமா, அந்த வேட்டி எதுவும் நினைஞ்சிருமோ, இந்த சேலையெல்லாம் எதுவும் வேணுமோ, சாமி உடனே உட்காருங்கிறன்னா அவங்க என்ன பட்டுமத்தியாக விரிச்சு வைப்பாங்க அவங்களை உட்காரதுக்கு. எத்தனை பேர் நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கப்பட்டிருக்கு. பிரம்மன் சொல்லுது உட்காருனா உட்கார்ந்துட வேண்டியதானே. அது என்ன நீ என்ன பெரிய பட்டு பணத்தை கட்டிட்டு இல்லை பெரிய பட்டு வச்சுக்கிட்டு பெரிய எங்கிருந்து என்ன உன்னை நீ அறிஞ்சிக்காத வரைக்கும் நீ மூடன் தான். ஜென்மம் கடக்கும், பல ஜென்மம் போகும். இப்படியே இருந்துட்டு ஏதாவது ஒரு கதையை கேட்டுக்கிட்டு கதையை பேசிக்கிட்டு நம்மளும் காலத்தை கடத்திட்டு காலையில் பொழுது விடிஞ்சா நீ இவன் மாட்டுவான், எங்கே கொள்ளையடிக்கலாம், எவனை ஏமாத்துவான், இவனை ஏமாறுவேன், இப்படியே இருந்து காலத்தை கடத்தி ஜென்மங்கள் போகும். ஆனால் நான் பேசுவேன் பட்டா பெருசு, சந்தனம் குங்குமம் மாலை தாடி காவி வேஷ்டி கங்கம் அது மாதிரியும் கட்டி அது ஒரு செட்டு நிறைய லோகமே அதுதான் நிறைஞ்சிருக்கு. 1 2 தான் அவர் சொல்றாரு. டேய் இந்த ஒரு மண்டையை கூட பார்க்கல, ஏதாவது 1 2 சேருவன்னு பார்த்து 2 லோடு எனக்கு என் வண்டியில லோடு ஆயிடுச்சு, இன்னும் 1/2 லோடு பாக்கினாரு. அந்த 2 லோடுல யார் யார் இருக்கா, இல்லை இன்னும் 1/2 லோடுல யார் இதுல ஏற போறா, அது சாமிக்கு தான் தெரியும். நம்ம அது உணர்ந்துட்டோம்னா நம்மளுக்குள்ள அதுல இருக்கா இல்லையாங்கிறது அதை கூட நம்ம டிசைட் பண்ண வேணாம். ஆனா நம்மளுக்கு உடனே கற்பனை நம்ம அந்த ரோட்ல இருப்போம்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. நம்மளை நாளை உணரணும்ல, அந்த பக்குவத்துல நான் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்ல. எதையுமே தெரிஞ்சுக்காம அறிஞ்சிக்காம தயவு செய்து இப்பேற்பட்ட நமக்கு ஒரு இடத்தை அமைச்சு இந்த விஷயங்களை எங்கேயுமே சொல்லப்படாத விஷயங்களையும் எல்லா இடத்துலையும் சர்க்குருக்கு நிறைய ஸ்தலங்கள் ஏற்பட்டுருச்சு, சர்க்குரு சபைகள் ஏற்பட்டிருக்கு ஒழிஞ்சு அன்னதானம் நடக்கும். அவங்க அந்த செலை வாங்கி கொடுத்தாங்க, இவங்க 10 மூடை அரிசி வாங்கி கொடுத்தாங்க, அதை நிறைய இடத்துல இப்ப வீட்டுக்கு வீடு ஆரம்பிச்சிருச்சு. என்ன புண்ணியம்? ஏன் சாமி நீ உன்னைய உணராம அவரு சொல்ல வந்தவரை சாமி சாமின்னு சொல்லி அவரை காமிச்சு நான் பிழைப்பு நடத்துறதா? இல்ல நீ என்ன செய்ய போற? சாமியோட மந்திரத்தை சொல்றேன், இல்ல சாமியோட பத்தி பெருமையை சொல்றேன், அதை சொல்லி என்ன பண்ண போற? ஏயா சாமியோட மந்திரத்தையோ இல்ல சாமியோட அருமை பெருமையில பத்தி தான் எல்லா யூடியூப்ல திறந்தாலும் அதுதான் இதுதான் தெரியுமே. ஒரு கோணாங்கி யுத்தக்காரன் அவன்கிட்ட போய் ஒரு கோணாங்கி குறுக்க அடிச்சிட்டானா சுத்தி ஒரு 150 கூட்டம் ஒண்ணு சேர்ந்துருது. நீ இப்பேற்பட்ட பரம்புல இருந்து நீ என்ன கண்ட என்ன அனுபவிச்ச? பேசு கூட பொய், நடிக்கிறது எல்லாம் கொஞ்சமா நம்ம மாதிரணும். இந்த மாற்றம் இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமா நீ உடனே மாற வேண்டும். தன்னுடைய உயிரன் தானே தெரிஞ்சுக்கிறது ஒரு கேடா. எதை கண்டுபிடிச்சு எப்படி எவனை மயக்கணும், எப்படி அவன்கிட்ட பணம் வாங்கலாங்கிற தத்துவம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்மள புகழ்ச்சி அடையணுங்கிறதுக்காக என்னென்னலாம் சொல்றோம், என்னென்னலாம் நடிக்கிறோம். எதுக்குது? உனக்குள்ள இருக்கிற அந்த சச்சிதானந்த அந்த சர்க்குருவை நமக்குள்ளே உயிரோட உயிரா இருக்குது. அது மறைஞ்சிருச்சுன்னா அப்ப இதுக்குள்ள இருக்கிறது யாரு? ஐயா ஒரு செத்து போயிட்டார் அவருக்கு சேலை வைக்கிறேன்னா அப்ப உனக்குள்ள இருக்கிறது யாரு? அதுவும் இதுவும் ஒண்ணுங்கிறது அது சொல்லி கொடுத்துட்டு போயிருச்சு. அப்ப எனக்குள்ள இருக்கிறத நான் உணராம எனக்குள்ள நீ உயிரோட இருக்கியே, என்னென்ன பாக்குற, என்னென்ன பேசுற, என்னென்ன செய்ய வைக்கிற அத்தனையுமே சாட்சியா உள்ள இருந்த அந்த ஆன்மா அந்த உயிர் இருக்கு. உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த உடம்பு தான் நான் சொல்லி, உடம்பையே நான் சொல்லி நான் சொல்லி இந்த உடலை பொறுத்த வரைக்கும் அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இந்த உடம்புல வலி வந்துடக்கூடாது, ஜுரம் வந்துடக்கூடாது, நோய் வந்துடக்கூடாது, அது வந்துடக்கூடாது, அழகு குறைஞ்சிடக்கூடாது, இப்படியே இந்த உடம்பை நினைச்சே வாழ்ந்தவன் தான் பல கோடி. உள்ள இருக்கிற ஆன்மாவை அறியாவிட்டால் உன்னுடைய ஜென்மங்கள் வெறும் வெட்டி கோடி. எத்தனையோ பாடங்களும் பாடியிருக்காங்க. பத்மசாய் வித்மகே வக்ரதுண்டாகிய தீமிகை தன்னோ தந்தி பிரசுர
ಶರಣದ್ಭವಾಯ ಸಾಂಸುಂಸ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಕುಮಾರಯ ಕುಕ್ಕುಡುತ್ತಜಾಯ ಕುಂಕುಮವರ್ಣಾಯ ಮಹಾಮಗನಾದ ತಿವಾದ ಸಾಸರಾಯ ಪರಸನ್ನ ವಿದ್ವಂಸಗೆ ದೇವಸನಾದಿಯುಡಿಯೇ ಸ್ವಾಹ ಕಲ್ಪುತ್ರಂ ಪ್ರಣಮಾದಂ ಕಮಲಾರುಣಂ ಸ್ಕಂದಂ ಭುಜದ್ವಯಂ ಏಕವತ್ರಂ ಗಾಥಾನಿ பிரிசிதம் கடிபத்தவாமம் கபினம் கரதண்ட தட்சிணம் கௌஸ்தமிடி ஓம் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்வாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர சாஸ்திராணி சம்கார சம்கோர மிருதேர் மோசாய மோசாய ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனா தீபரேசல வர பரிதாசர சோபனா காரயாகம் பரஞ்சோதிஷே சுபாக தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசுதாத் ஓம் ரங் கிரீம் நம சிவசகல பாவ நிவானியாம் ஓம் சரணத்பவாய சாம்சும்ச சுப்பிரமணிய குமாரய குக்குர்தோஜாய குங்குமவர்ணாய மகாமோகனாத திவாத சாஸ்திராய பரசன்வந்தம்சுக தேசானய தேவே ஸ்வாகா ஐங்களாம் கிளீங்களும் வம்சகா ஆபத்தோன்னைய அஜமலாய பகனேஸ்வாய. அதாவது இதை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா இது ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் என்ன நடந்துச்சு, என்ன புரிஞ்சிச்சு, எல்லா கோயிலும் நடக்குது. இவன் சொல்லிட்டான்னாக்க 101 501 கொடுப்பான், அவன் வாங்கிட்டு போயிடுவான். நம்மளுடைய காரியம்லாம் ஜெயமாயிருச்சு. ஒரு தேங்காய் பழத்தை கொடுத்துவிட்டு நான் செஞ்ச பாவம்லாம் நான் செஞ்சதே எனக்கு தெரியாது, ஆனால் இதில் தெத்தொலி ஆயிடுச்சு. ஒரு ஸ்தலத்தில் போய் ஒரு முறை அரிசியை வாங்கி கொடுத்துட்டு சரியா போச்சு. இதுதான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல நடக்குது. அவ்வளவு தவறு. இதுல ஒண்ணு கூட உண்மையும் கிடையாது, தாற்பயம் கிடையாது. இறைவனை நேசிக்கிற அதுல அவர் மந்திரம் எனக்கு வேணும், எனக்கு பூ போடு, எனக்கு அபிஷேகம் பண்ணு, எனக்கு சந்தன விஷயம் பண்ணு, பாவ விஷயம் பண்ணு, அதை பொண்ணு இதை பொண்ணு, ஒண்ணுமே கேட்கல. நீ எதுவும் செய்ய வேணாம், சும்மானு இரு. என்ன வேணும் உங்களுக்கு? சாமி எனக்கு இந்த வருஷம் சாமி இன்னைக்கு சபை இது பண்றாங்க, நான் எப்படியாவது ஒரு 5000 10,000 கொண்டே கொடுத்துடணும்னு மனசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர் உங்களுக்கு கேட்கல. நீ கொடுக்குறவன் எவனோ அந்த உண்மை தாத்பரியத்தை புரிஞ்சு இந்த பிரசாதமா அமையட்டுங்கிறது மனப்பூர்வமாக நான் கொடுக்கறவுடைய ஒருத்தன் ஒரே ஒரு அரிசி கொடுத்தா அது பல அரிசியா மாறி கொடுக்குற சத்குரு. ஆனா நான் பல அக்கிரமங்களை செஞ்சுட்டு பல துரோகங்களை பண்ணிட்டு நான் 10 மூடை 100 மூடை அரிசி வாங்கி கொடுத்து இங்க கொண்டாந்து கொடுக்கறதுனால அது மேற்கொண்டு பாவம். நீ உண்மையா உழைச்சு 10 கையால உழைச்சு 5 கையால எடுத்து சாப்பிட உனக்கு செரிமானம் ஆகும். நோய் எங்கிருந்து வரும்? அந்த மகிஷாசுரியை கிருமியா இருக்கிற எப்படி தாக்கும்? ஏன் உனக்கு சுகர் வருது? எல்லா நோயும் ஏன் வருது? உன்னுடைய கவனக்குறைவு. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவனை நீ அறியாம இருந்தது தவறு. ஆண்டவனை உள்ள இருக்கிறதை நினைக்காம நம்ம சாமி கண்ணை முடிக்கிட்டு கோயிலுக்குள்ள போகாம இருந்த வெளியில இருந்து நம்ம செய்யற தவறுகளாம் செஞ்சுட்டு கோயிலுக்கு போகும்போது பட்டை அடிச்சு அப்படியே காய் வச்சு கட்டிட்டு உள்ளுக்க பணிதமா அப்படியே போயிட்டு பவியமா வெளியில வந்துட்டீங்கன்னா உனக்கு நீ சாமி ஏத்துக்கு வர? நிறைய தவறுகள் நடக்கிற இடங்கள் மெயினா நீங்க அன்னதானத்துக்கு பணம் பாசு பணம் பொருள் அதுல சத்தியம் இருக்கணும். நீங்க ₹1 இந்த எப்பேற்பட்ட பகவான் இந்த இடத்துல இதுல உண்மையா இருக்கணும், கடைசி வரைக்கும் நெருப்பா இருக்கணும். அந்த நெருப்புல நாம சத்தியத்தை பார்க்கணும். நம்ம யாருங்கிறது அதுக்குள்ள நம்ம குளிர் காயணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணிகளையும் பேய்களையும் நம்மளை கொட்டி கூறுகிற அந்த 50 பஞ்சபூதங்களையும் எரிக்கக்கூடிய ஜனனமா இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த அக்னி நடத்தி அருகம்புல்லால் நடத்தப்பட்ட அந்த யாகத்துல முதல்ல இவன் இருந்தது கூட சாமி இருந்த போது தசபாரங்கும் போது அப்பேற்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கக்கூடியதுல கலங்கங்களை யார் ஏற்படுத்திட வேண்டாங்கிறத சொல்லி உண்மை என்பையோடு உள்ளத்தோடு உங்களை யாருன்னு புரிஞ்சுக்க சொல்லி இப்பேற்பட்ட ஸ்தலங்களை எத்தனையோ அங்கே பேசினீங்க, எத்தனையோ இடத்துக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு மனசே இதே என்னோட தாய் வீடு மாதிரி இந்த இடத்துக்கு நான் இன்னைக்கு வர்றேன். புதுக்கோட்டையில் எத்தனை பேர் சொல்றாங்க, நீங்க ஒரு சபையை ஆரம்பிங்க, சாமி கூட இருந்தேங்கிறீங்க, ஒரு இதை இங்கே ஆரம்பிக்கப்படாதா, அங்கே வரக்கூடாது. அது என்னோட தாய் வீடத்தில் இருந்து சொன்னால் உத்தரவு கிடைத்தால் அது செய்வோம். சாமியோட இல்லை, அவர் எல்லாம் எதையும் எதிர்பார்க்கல. அவர் கேட்டார், கடைசி வரைக்கும் அந்த உத்தரவு கொடுக்கல. அந்த பில்டிங்கு போகவே இல்லை, சாமி கட்டியிருக்க அந்த இடம். நான் உன்னை இருக்க சொல்லி பார்த்துக்க சொல்லி எனக்கு ஒழிஞ்சு நீ அதை வீடு கட்டவோ அதை புதுமைப்படுத்துறதுக்கோ அது பண்றதுக்கோ உனக்கு அந்த ரைட்டு கிடையாது. உன்னை பார்த்துக்க சொல்லி நியமிச்சிருக்கு, இது உன் வீடு, நீ எதை வச்சு நீ சொல்ற அப்படின்ட்டார். அதனால எல்லாமே அவருடையது. வானமே கூரை பூமியை வீடுன்னு சொல்ற மாதிரி அவருக்கு எல்லாமே அவருக்குள்ள கட்டுப்பட்டது. இதுக்கு மீறி நானும் ஒன்று இருக்கேன், நான் எடுத்தே செய்கிறேன், அவர் ஏத்துக்காருன்னு எதை வச்சு நீ சொல்ற, எதை வச்சு நினைக்கிற, அதுதானே இதுதானே அது அப்படிங்கிற சத்தியத்தை முதல்ல நம்ம தெளிவு பெறணும். இந்த காலங்கள் கடக்கக்கூடாது. கடைசி நேரத்திலாவது ஒரு சின்ன இவர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கங்கு உள்ள பட்டதுனால அந்த காரு
எரிஞ்சு பஸ்மமானுச்சுங்க மாதிரி நம்ம உடம்புக்குள்ள நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம யாருங்கிறத உணர்வை புரியறதுக்கு மனசாலே அடக்க பார்க்கணும். நீங்க அடக்கவே முடியாது. அந்த கங்கணம் கட்டிட்டினாலே மனசு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எதையுமே நில்லாம அப்படியே அமைதியா சைலண்டா அப்படியே இருந்துருங்க. முதல்ல புரியாது, போக போக சர்க்குரு அருளால் அப்படியே அவர் பாத்தையோ முதல்ல நினைக்கிறதுக்கு, ஏன்னா வேற வழி இல்லை. அவரைத்தான் நம்ம துணை கொண்டு வரணும். சர்மைய சாமி நினைச்சு அவரை இறுக்கி பிடிச்சி அவரையே மனசுல தியானம் பண்ணுங்க. வேற சிந்தனைகள் சிதற விடாம பார்த்துங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம், இப்படியே நீங்க கொண்டுகிட்டே போயிட்டீங்கன்னா உங்களை நீங்க யாருங்கிறத சீக்கிரத்தில் அவர் காமிச்சு கொடுத்துருவார். இருந்த இடத்துல எத்தனையோ சித்துக்கள் வரும், நமக்கு அது தேவையில்லை. சித்துக்கள் வரப்பட்டுச்சு, சித்தத்துக்குள்ள வேண்டாம் நம்ம உதரப்பட்டுச்சு. நம்முடைய சிந்தனை ஒரே சிந்தனை சர்க்குரு போல் நாம் திருவடியில் சேர வேண்டும் என்பதை முக்கியமாக கருத்திலே கொள்ள வேண்டும். நம்ம எது செஞ்சாலும் அந்த விஷயங்களை நிறைய நடக்கும். ஆனால் நம்மளை யாரு, நீ யாரு அப்படிங்கிற உண்மையை தாற்பயத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த பிரியச்சித்தை நான் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம பலமுறைமே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க சுவாமி. அவங்க ஒரு பாட்டில சாப்பாடுலாம் கொண்டு வரும்போதெல்லாம் சொல்லும்போது, சாமி சாப்பாடு தீபாவளிக்கு கொண்டு வந்திருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் சாமி அப்படிம்பாரு. அவங்க முதல்ல சிரிப்பாரு. அப்புறம் சரின்னு எடுத்து போட்டுட்டு நாங்களும் இங்கே தான் காலையில் தீபாவளிக்கு கணக்கப்பட்டில் தான் சாமியோட இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு நாங்களும் போட்டுவிட்டு சாப்பிடுவோம். இட்லி கொண்டு வச்சோன்னா அவரும் சாப்பிடுவார், எல்லாம் செய்வோம். அவர் எல்லா விஷயத்திலையும் அவர் என்ன சொல்லுவார்னா, இதெல்லாம் சரி, நான் இது வேண்டாம்னு சொன்னால் மனசு கஷ்டப்படும். ஆரம்பத்தில் சொல்றாரு, இது எல்லாத்தையுமே கொண்டாந்து இதை சொல்லப்பட்டதோ பேசப்பட்டதோ எல்லாம் இலைமறைவு காய்மறையாக தான் இருந்துச்சு, நேரடியா சொல்லப்படல. இறுதியில நான் யாரு என்ன ஏது என்பதை நான் தெரிந்து கொள்ளாத வரையில் எனக்கு ஜென்மங்கள் தொடருமே, நான் என்ன செய்வேன் சாமி? ஒரு 7:30 மணி இருக்கும், ஃபுல்லா வேலை. ஜெகமாதோரத்தில் இருக்காங்க சாமி. ஒரு இடம் கிடைச்சு, இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தியானம் பண்ணேன். சாயந்தரம் ஆச்சுன்னா சாமியை தியானம் பண்றது, காலையில அதே மாதிரி தியானம் பண்றது. இந்த சாயந்தரம் பண்ணோன்னா சாமி அது வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தவங்க, டே எந்திரா அப்படின்னாரு. சாமி அந்த கல்லில் போய் உட்காரு அப்படின்ட்டார். சாமி என்ன சாமி போய் உட்கார்ற அப்படின்னு சொன்னு, என்னடா நம்மளை எதிர்த்து போய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கல்லில் போய் உட்கார்ந்தேன். நேரம் ஆக ஆக ஐஸ் மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் என்னன்னே எட்டி பார்க்கல. அந்த கல்லில் படுத்தது தான் அப்படியே ஐஸ் மாதிரி விடிய அதிலே படுக்க வச்சாங்க. நான் தியானம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். சாமி அங்கேயே தூங்கிட்டாரு. நான் அந்த வெறுங்கல்ல அந்த வெளியில அந்த கல்லிலே படுத்துட்டேன். காலையில எந்திரிச்சு வண்டியை எடுத்துக்கிட்டு சாமி பழனிக்கு போயிட்டாங்க. அவர் தோட்டத்துக்கார வந்து, எந்திரி சாமி எந்திரி. அவர் சாமி அப்பயே போயிட்டாரு, நீ நல்லா தூங்குவிய புரட்ட விட்டுக்கிட்டு. எங்க சாமி நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுன்னு கேட்டு போறேன். சாமி ரிட்டர்ன் வந்துட்டார். அங்கேருந்து வந்து, எங்கடா அவனை படுக்க சொன்னேன், எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டார். அதுக்குள்ள தோட்டத்துக்காரர், இல்லை சாமி நான் தான் எந்திரிச்சு போய், நீ உன்னிட்ட சொல்ல சொன்னா ஏண்டா உன் தோட்டம் வாத்தியாராது. அப்ப அவங்க சொன்ன இடத்தை நம்ம வந்து இறுக்கி பிடிக்கணும். ஒரு நிமிஷம் கூட சாமி வந்து சொல்லட்டும் நான் எந்திரிச்சு போறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல அவர் காதல வாங்காம பேசாம இருந்திருக்கலாம். ஏன்னா நேரங்கள் தள்ளி தள்ளி தள்ளி, காலங்களும் நேரங்களும் ஜென்மங்களும் நாமளே தான் நம்ம தள்ளி போற மொழிய அவங்கனால எதுவும் இல்லை. அவங்க கொடுக்கப்பட்டு தான் இருக்காங்க. எந்த நேரம் நமக்கு தரப்பட்டிருக்கு. நம்ம அதை ஏத்துக்கு தெரியல, புரிஞ்சுக்க தெரியல, நம்மளை யாருங்கிறது நம்மளை அறிஞ்சுக்க தெரியல. நமக்கு சொல்றதுக்கு எத்தனை பேரை வச்சு சொல்றது, எங்கே கொண்டு நிரூபிக்கிறது நீ யாரு அப்படிங்கிறத நாமளே உடம்ப பொழந்து உள்ள இந்த இடத்துல இருக்காரு ஆன்மாங்க இருக்குன்னு எடுத்த காமிக்க முடியுமா? இதுன்னா இதுவா? ஆகையினாலே இப்ப ஏற்பட்ட இதை பேசிக்கிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். காலதாமதங்களை நேரங்கள் ஆகும்போது சொல்ல வேண்டிய விஷயத்தை கூட மறந்துட்டு நம்ம அங்கே போகணுங்கிற எண்ணங்கள் தோன்றிடும். எந்த விஷயமாலும் இதை விட பரமர விஷயங்கள் எவ்வளவு சாமிகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு காலமும் நேரமும் நமக்கு அங்கேயே கதியா இருக்கும். என்னைக்கு மாறுவோம், ஒரு ஆளு மாறிடுச்சுன்னா அது பெரும் பாக்கியம். திருச்செந்தூர்ல இளம்பரை மணிமாறன் சொற்பொழி நடத்தினாங்க. 3000 பேர் தலைக்கட்டில் உட்காந்து பேசி, இவர் இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு முருகனை பத்தி. 3000 தலைக்கட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்து மாலை போட போன இடையில பொன்னாடை போத்திட்டு, இன்னமா இவ்வளவு அற்புதமா முருகனை பத்தி பேசுறீங்க, ஆனா இங்க உட்கார்ந்துருக்கு 3000 பேருக்கு மேல உட்கார்ந்துருக்காங்க, ஆனா ஒருத்தர் நீங்க சொல்றதை கேட்கறாங்களா இல்லையான்னு தெரியலையம்மா அப்படின்னா.
அதுக்கு இந்த அம்மா சொன்னிச்சு, இங்க 3000 பேர் 4000 பேர் உட்கார்ந்துருக்காங்கிறதுக்கு இவன் வரல, உள்ள இருக்கிற முருகன் என்ன கேட்கறான், இவனுக்குள்ள இருக்கிற முருகன் சொல்றேன், நான் சொல்றேன், அவனே கேட்டுக்கிறான். அப்ப பேரும் புகழ்ச்சி எல்லாம் அவனை சார்ந்தது. அவன் அருளாலே அவன் திருப்பாத மணி அவன் அருளை பெற வேண்டும். எல்லாமே அவனுக்குள்ளே இருக்கு. அவனுக்கு என்ன பெருமை சாமி, அவர் என்ன புகழ்ச்சி பண்ணாலும் என்ன சொன்னாலும் ஏண்டா நீ ஏதாவது ஒண்ணு வைடா பேரு அப்படிம்பாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் அந்த உள்ளன்போட உருக்கத்தோட சத்தியத்தோட நம்ம உணர்ந்துட்டோம்னா சகலத்தையும் அவர் கை கொடுப்பார். அந்த எழுதினர்னு சொன்னாரு பாருங்க, அவர் சொல்றாரு, சாமி நீ பிறவிகளை இங்கேயே உன்னை சுத்தப்படுத்திக்கொள், உன்னை பக்குவப்படுத்திக்கொள், உன்னை யார் என்று புரிந்து கொள், மற்றது எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னார். அது மாதிரி அப்படிங்கிறத சொல்லி உங்களிடமிருந்து மீண்டும் இந்த பிறவாயிருக்க வர வேண்டும் என்ற சச்சிதானந்த சர்க்குருடைய அருளால நாம எல்லாம் புனிதப்பட வேண்டும், நம்முடைய ஆத்மாவை நாம் தெல்ல தெளிவாக அறிய வேண்டும். அதற்கு துணை கொண்டு அவன் அருளாலே நம்முடைய ஆன்மா கரை சேர்ந்தல்ல, அவரை தவிர கரை சேர்ப்பதற்கு நமக்கு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து சற்று உண்மையாக நடந்து, சற்று உண்மையாக நம்மளை புரிந்து, சற்று கொஞ்சமாவது உண்மை பேசி இதிலிருந்து நாம விழிப்புணர்வோட வர வேண்டும், தன்னை உணர வேண்டும், தன்னை உயிரை யார் என்பது புரிய வேண்டும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சச்சிதானந்த சத்குருவே சரணம். ஓம். ஸ்ரீ சத்குருவே சரணம்.